எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8, 9, 10 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். அதுக்கப்புறம் ஆதியாகமம் 12லேருந்து 4ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். முதல்ல எபிரேயர் 11:8 விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்துக்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். பிறகு ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடி அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனுடைய கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயது உள்ளவனாக இருந்தான். ஆபிராம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்தெல்லாவற்றையும் ஆரானிலே சகோதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். ஆபிராம் அந்த தேசத்தில் சுற்றி திரிந்து சீகேம் என்னும் இடத்திற்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்திலே இருந்தார்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தின் அடிப்படையில் விசுவாச வாழ்க்கையை குறித்து போய்த்து வருகிறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் அது தெரியும். 8ஆம் வசனத்திலிருந்து இன்றைக்கு வாசித்தேன் இல்லையா, இந்த அளவுக்கு இன்றைக்கு போய்த்து ஆபிரகாமுடைய கதை 8ஆம் வசனத்தில் ஆரம்பிக்கிறது. இங்கே இப்பொழுது வந்திருக்கிறோம். ஏற்கனவே சொன்னேன், ஆபிரகாமுக்கு தான் இங்கே இந்த அதிகாரத்தில் பிரதானமான இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப அதிகமான இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிறைய விசுவாச வீரர்களை குறித்து இங்கே சொல்லியிருக்கு. எல்லாருக்கும் ஒரு வசனம் 2 வசனம் கொடுக்குறாங்க. மோசைக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆபிரகாமுக்கு போல யாருக்கும் கொடுக்கல. ஆபிரகாமை குறித்து 8ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரை இவ்வளவு பெரிய பகுதி ஆபிரகாமுக்கு என்றே கொடுக்கப்பட்டது. ஏன்னா ஆபிரகாம் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு விசுவாசத்தை போதிக்கிற, நம்முடைய விசுவாசத்தின் முன்னோடியாக இருக்கிறார். விசுவாசிகளுக்கெல்லாம் தகப்பனாக இருக்கிறார். அவரிடத்திலும் தான் நாம் விசுவாசத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். புதிய ஏற்பாட்டு ஆசிரியர்கள், எபிரேய நிறுவனத்தின் ஆசிரியர் மட்டும் இல்லை, அப்போஸ்தலனாகிய பவுல், இவரெல்லாம் கூட ஆபிரகாமை வைத்து தான் விசுவாசத்தை போதிக்கிறார்கள். அப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய வாழ்க்கை. இன்றைக்கு விசுவாசிகளுக்கு ஏற்ற நிறைய சத்தியங்கள் அதிலே அடங்கி இருக்கிறது. அதனால தான் போன வாரத்தில் இந்த ஆபிரகாமுடைய இந்த விசுவாச யாத்திரை அப்படின்னு ஆரம்பித்தேன். விசுவாச யாத்திரை துவக்கிறான். கர்த்தர் சொன்னது போலவே அவன் தேசத்தையும் இனத்தையும் விட்டு புறப்பட்டு போனான் என்று வாசிக்கிறோம். ஆதியாகமம் 12:4. எபிரேயர் 11:8 வாசிக்கிறோம், போகிற இடம் என்னது என்று தெரியாமல் அவன் புறப்பட்டு போனான் என்று வாசிக்கிறோம். இப்படி ஆபிரகாம் எப்படி புறப்பட்டு போனான், எப்படி விசுவாசம் செயல்படுகிறது. விசுவாசம் உள்ளத்தில் விசுவாசிக்கிற காரியம் இல்லை, செயலில் அதை காட்ட வேணும் என்பதை குறித்து போன வாரத்தில் நாம் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் விசுவாசத்தை பற்றி சில காரியங்கள்லாம் சொன்னேன் உங்களுக்கு. இயற்கையாக விசுவாசத்தை எப்படி புரியுது, இயற்கையாகவே நம்ம விசுவாசிக்கிறோம். அதுக்கெல்லாம் உதாரணங்கள்லாம் சொன்னேன் இல்லையா. விசுவாசத்தை இயற்கை ரீதியாகவே நம்ம காணலாம். ஒரு பஸ்ஸில் ஏறி உட்கார்றோம், நம்ம போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நம்புகிறோம். அந்த பஸ்ஸு செஞ்சவனை நம்புகிறோம், ஓட்டுறவனை நம்புகிறோம், ரோடு போட்டவனை நம்புகிறோம், பாலம் கட்டினவனை நம்புகிறோம். எல்லாரையும் நம்பி தானே, விசுவாசத்தை தானே போய் சேர்றோம். அவங்கெல்லாம் நல்ல ஆளுங்க, ஒழுங்காக பண்ணியிருப்பாங்கன்னு நம்பி தான் ஏறி உட்கார்றோம். அது கூட சில நேரத்தில் ஃபெயில் ஆகுது. இருந்தால் கூட நமக்கு பெரும்பாலும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக போய் சேர்றதுனால ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அப்போ மனுஷனுடைய வார்த்தையே அவ்வளோ மதித்து நம்ம நம்புகிறோம்னா கர்த்தருடைய வார்த்தை எவ்வளோ அதை காட்டிலும் பெரியதாக இருக்கிறது. அதை நம்ம நம்புகிறோம். ஏன்னா கர்த்தர் பொய்யே சொல்லாதவர், ஃபெயிலே ஆகாதவர். பஸ்ஸு பிரேக் டவுன் ஆகிடலாம், கவுந்தரலாம், எங்கேயா போய் அவன் தள்ளிடலாம், எத்தனையோ பேர் போய் அதில் சாகிறாங்க கூட. ஆனால் கர்த்தர் ஒருபோதும் ஃபெயில் ஆகிறவரே கிடையாது. அவருடைய வார்த்தை அப்படியே நம்பலாம். அதெல்லாம் காமிச்சிட்டு இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொன்னேன். ஆபிரகாமுடைய இந்த கதையை எபிரேய நிருபத்தின் ஆசிரியர் பெரிய பகுதி ஏன் செலவழிக்கிறார்னா 4 கட்டங்களாக பிரிக்கிறார்.
விசுவாச வாழ்க்கையை 4 கட்டங்களாக பிரிக்கிறார். ரொம்ப முக்கியம் பாருங்கள் புரிஞ்சுக்கிறது. 4 கட்டங்கள் என்ன? முதல் கட்டம் 8ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறபடி, எபிரேயர் 11:8 சொல்லியிருக்கிறபடி, தேசத்தையும் இனத்தையும் விட்டு அவன் புறப்பட்டு போகிறான். போய் பரதேசியை போல சஞ்சரிக்கிறான். அந்நிய தேசத்தில் பரதேசியை போல சஞ்சரிக்கிறான். புறப்பட்டு போனதை போன வாரம் சொன்னேன். எப்படி பரதேசியை போல சஞ்சரித்தான்ற அதனுடைய அர்த்தத்தை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். 2வது ஸ்டேஜ் என்ன? போன இடத்துல கர்த்தர் சொன்ன காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொன்னார். போனால் அங்கே போனால் பசி பட்டினி, அங்கே போனால் பஞ்சம், அங்கே போனால் எதிரிகள், இப்படி பல காரியங்களை சவால்களை சந்திக்க வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் எப்படி சந்தித்தான், அவைகளின் மத்தியில் எப்படி வெற்றி பெற்றான், அது 2வது ஸ்டேஜ். ஃபெய்த்தில் இதெல்லாம் கற்றுக்கணும். விசுவாசம்னு சொன்னால் பசி பட்டினியை ஜெயிக்கிறதுக்கு முதல்ல கற்றுக்கணும். ஹலோ, இருக்கிறீங்களா? இந்த உலகத்தில் பசி பட்டினியில் சாகக்கூடாது. பசி பட்டினி இந்த உலகத்தில் இருக்கலாம். ஆனால் உள்ள விசுவாசம் இருந்ததுன்னா 5 அப்பம் 2 மீன் 5000 பேரை கொண்டு 5000 பேரை போஷித்தவர் அவர் நம்முடைய தேவன். இன்றைக்கும் நம்மிடத்தில் இருக்கிற கொஞ்சத்தை வச்சு நம்முடைய குடும்பத்தையே போஷிக்க, பல நாட்களுக்கு போஷிக்க வல்லவராய நல்லவராய அவர் இருக்கிறார். கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெயை வச்சு பஞ்சகாலம் முழுவதும் அவங்க வீட்டில் சாப்பிட்டாங்களாம். அந்த விதவையின் வீட்டில் எலியா தீர்க்கதரிசி போயிருந்த இடத்துல. எத்தனை பேர் நம்புறீங்க சென்னப்பட்டினத்தில் அதே தேவன் இருக்கிறாருன்னு? இதெல்லாம் அடுத்த வாரம் போதிக்கிறேன், முன்னாடி போயிடக்கூடாது. விசுவாச வாழ்க்கைன்னா பஞ்சம் பசி பட்டினியை மேற்கொள்றது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இன்னும் பஞ்சத்திலே இருக்கக்கூடாது. பஞ்சம் நமக்கு இல்லை, பஞ்சத்தை ஜெயிக்கிறது தான் விசுவாசம். பஞ்சத்தை மேற்கொள்வதற்கு தான் விசுவாசம், இல்லையா? 3வது கட்டம் என்ன? 3வது கட்டம் 11-12 வசனங்களில் வாசிக்கிறோம். அது என்ன? பிள்ளை இல்லாத ஒருவன், வாரிசு இல்லாத ஒருவன், மனைவிக்கு 90 வயசு, அவனுக்கு 99 வயசு, கர்த்தர் ஒரு வாரிசை தருவார் என்கிற ஒரு பெரிய அற்புதத்தை விசுவாசிக்கிறான். விசுவாச வாழ்க்கையில் சொல்கிறேன் நான், அற்புதங்களை விசுவாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் அற்புதம் செய்வார்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதையும் பார்க்க போகிறோம். விசுவாசத்தில் இதெல்லாம் கடந்து வரணும் பாருங்கள். பெரிய அற்புதத்தை செய்வார். எல்லாம் முடியாதுன்றாங்க, கர்த்தர் முடியுன்றாரு. இதை விசுவாச வாழ்க்கையில் அனுபவித்து பார்க்க வேணும் பாருங்கள், ரொம்ப முக்கியம். அது 3வது கட்டம். அது 11-12 அப்படி அந்த வசனங்கள் எல்லாம் வருது. எப்படி பிள்ளை இல்லாதவர்கள் விசுவாசித்து பிள்ளை பெற்றார்கள்னு. அதுக்கப்புறம் 4வது கட்டம் ரொம்ப சூப்பர் கட்டம். அவன் ஆண்டவரை அவ்வளோ விசுவாசிக்கிறான். எவ்வளோ விசுவாசிக்கிறான்? தவன் கடந்து பெற்ற பிள்ளைய 100 வயசில் பெற்ற பிள்ளைய கொண்டு போய் பலியிடுன்றார். ஆனால் அதுக்குள்ளே ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தையை நம்ப ஆரம்பிச்சிட்டான். அவன் கண்டுக்கிட்டான், இவர் நல்ல கர்த்தர், இவர் சொன்னார்னா பிள்ளையே கொண்டு போய் பலியிடுனா கூட பலியிடலாம், ஏன்னா அது ஃபெயில் ஆகாது. அந்த பிள்ளையை சாக விட மாட்டார். செத்தாலும் சாம்பலானாலும் நான் பலியிட்டு எரித்து தகன பலியிட்டா கூட அந்த சாம்பல்லேருந்து திரும்ப என் மகனை எழுப்பி தருவார்னு நம்புகிறான். இருக்கீங்களா? எப்படி ஆயிரம் பாருங்க ஒரு மனுஷன். நீங்கள் ஆக முடியுமா? நம்ம ஆக முடியுமா? கர்த்தர் என்ன கேட்டாலும் கொடுக்க ரெடி. என்ன செய்ய சொன்னாலும் சரி, குதினா குதிப்பேன், உட்கார்னா வந்துடுவேன், எந்திரினா எந்திரிப்பேன், போனால் போவேன், எந்த இடத்துக்கு போகணுமோ அங்கே போவேன், என்ன செய்யணும்னு சொல்கிறாரோ செய்வேன். ஏன்னா கர்த்தரை 100% பூர்ணமாக நம்புகிறேன்ற ஸ்டேஜுக்கு வந்துட்டிங்கன்னா நான் சொல்கிறேன், பெரிய விசுவாச வீரர்கள் ஆகிடுவீங்க. இந்த ஸ்டேஜெல்லாம் கடந்து வரணும், இல்லைங்களா? பிரயாணத்தை ஆரம்பிக்கணும் முதல்ல. சிலர் அந்த ஸ்டேஜில் தான் இருக்கிறோம், ஆரம்பிச்சிட்டோம். இப்போ எப்படி இந்த பிரயாணத்தில் எப்படி வாழணுங்கிறத, அந்நியனை போல சஞ்சரிக்கிறது அப்படின்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. அதை கற்றுக்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் பஞ்சம் பசி தேவைகளெல்லாம் மேற்கொள்கிறது எப்படி, அதை கற்றுக்கணும். 3வது அற்புதங்களை எப்படி விசுவாசிக்கிறது, எல்லாரும் முடியாதுன்றப்ப கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்று இல்லைன்னு விசுவாசிக்கிறது எப்படி, அதை கற்றுக்கணும். 4வது ஸ்டேஜு, கர்த்தர் எதை செய்ய சொன்னாலும் நான் ரெடி, அவருடைய வார்த்தையை கண்ணை மூடிட்டு செய்வேன், அவர் சொன்னார்னா நான் கண்டிப்பாக செய்வேன்ற லெவலுக்கு வந்துட்டிங்கன்னா அப்புறம் அடிச்சிக்கவே முடியாது, தோல்வி என்பதே கிடையாது. இப்படி 4 கட்டமாக பிரித்து போதிக்கிறார் பாருங்கள். ரொம்ப அற்புதமான போதனை. அதனால் இதை குயிக்காக ஓட போகிறதில்ல. நான் எங்கேயும் போகிற மாதிரி இல்லை. நீங்கள் எங்கேயா போயிடுவீங்களா? இதானே இருப்பீங்க. வாரம் வாரம் போதிப்போம். போன வாரம் ஆரம்பித்தேன். இந்த முதல் கட்டத்தில் ஆபிரகாம் கர்த்தர் சொன்னபடியே புறப்பட்டு போனான்றதை பார்த்தோம். இந்த வாரம் அதுலேயே இன்னும் கொஞ்சம் பேச போகிறேன். என்னென்னா, அவன் பரதேசியாய் சஞ்சரித்தான் என்று 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். எபிரேயர் 11 புறப்பட்டு போனான்னு 8ஆம் வசனம் சொல்லுது, 9ஆம் வசனம் சொல்லுது அவன் பரதேசியாய் அந்த தேசத்தில்
கூடாரத்திலே சஞ்சரித்தான். ஆபிரகாம் ஈசாக்கோடு கூடாரங்களிலே சஞ்சரித்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? விசுவாச வாழ்க்கைன்னா என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். விசுவாச வாழ்க்கைனா சிலர் சொல்கிறாங்க ஒன்றுமே இல்லாமல் பரதேசியா பிச்சைக்காரனா உலகத்தில் ஒன்றுமே இருக்கக்கூடாதாக்கும், அப்படி இருக்கிறது தான் விசுவாச வாழ்க்கைன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன், அப்படி கிடையாதுங்கிறத காண்பிக்க போகிறேன். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்லி அவன் ஆரான் என்கிற ஊரில் இருந்தான் பாருங்கள், அங்கேருந்து புறப்பட்டு வர்றான். ஆனால் அதுக்கு முன்னால் மெசொப்பொத்தேமியான்ற ஒரு இடத்துல இருந்தான். நான் வாஸ்து காமிச்சேன் இல்லையா, அன்றைக்கி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் ஸ்தேவான் சொல்கிறாரு, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு அவன் மெசொப்பொத்தேமியா என்கிற நாட்டில் வசித்த போது, ஆரானுக்கு முன்னால் மெசொப்பொத்தேமியா என்கிற நாட்டில் வசித்த போது மகிமையின் தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி அப்படின்னு சொல்கிறான் ஸ்தேவான். எப்போ தரிசனமானார் கர்த்தர் ஆபிரகாமுக்கு? ஆரான் ஊரில் இல்லை, அதுக்கு முன்னால் மெசொப்பொத்தேமியாங்கிற ஒரு ஊரில் இருந்தான். ஊர் என்கிற கல்தேயருடைய ஊர் பேரே ஊர். அதை ஒருத்தர் சொல்கிறார், தமிழனாக இருந்துப்பான் போல இருக்கான். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஊர் பேரே ஊர், கல்தேயருடைய ஊர். அங்கே இருந்திருக்கான். அங்கே கர்த்தர் தரிசனமாகிறார். தரிசனமாகி அவனை அழைச்சப்ப கிளம்புனான். கூட ஒரு பெரிய பட்டாளத்தையே கூப்பிட்டு கிளம்புறான். கிளம்பிட்டு எல்லா தாய் தப்பனெல்லாம் கூட்டிகிட்டு கிளம்பி கடைசியில் ஆரான் என்கிற ஊரில் அங்கேயே தங்கியாச்சு. அங்கே தங்கினார்கள் என்று ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள், அதான் அங்கே சொல்கிறது. ஆனால் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ஆதியாகமத்தில் ஆரான் என்கிற ஊர்லேருந்து மறுபடியும் புறப்படுறான். 70 வயசில் அங்கேருந்து புறப்பட்டான். இங்கே ஹால்ட் பண்ணியாச்சு. 5 வருஷத்துக்கு பிறகு இங்கேருந்து கிளம்புறான், ஆரான்ற ஊர்லேருந்து கிளம்புறான். இதை பற்றி சொல்லும்போது புறப்பட்டு போனான் அப்படின்னு இருக்குது. அங்கே தங்கி விட்டார்கள் இருக்குது, அங்கே இருந்து விட்டார்கள் இருக்குது, செட்டில் ஆயிட்டாங்க. இங்கே ஒரு யாத்திரையை ஆரம்பிக்கிறது போல இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. முதல்ல மெசொப்பொத்தேமியாவிலேருந்து கிளம்புன போது அது பாதி வழியிலேயே அபார்ட் பண்ணிட்டான். பாதி வழியிலேயே அந்த பிரயாணம் தடைப்பட்டு நின்று போய்விட்டது, தங்கிட்டாங்க ஒரு இடத்துல. இப்போ 2வது தடவை புறப்பட்டு வந்தபோது வேற ஒரு புது ஆட்டிடியூடோட இவன் கிளம்புகிறத பார்க்கிறோம். ஒரு புதிய வித்தியாசமான ஒரு மனப்பான்மை அவனுக்குள்ளே வந்து விட்டது. புறப்பட்டு போகிறான். அந்த தேசத்தில் எப்படி இருந்தான்றதை பற்றி சொல்லும்போது சொல்லியிருக்குது, அந்த தேசத்திலே வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே எபிரேயர் 11:9 சொல்லுது, பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்கு தத்தத்துக்கு உடன் சுதந்திரராய் இருக்கிற ஈசாக்கோடும் யாக்கோப்போடும் கூடாரங்களிலே குடியிருந்தான் என்று வாசிக்கிறோம். கூடாரவாசியாக இருக்கிறான். இந்த கூடாரவாசிங்கிற காரியம் நிறைய பேரை நிறைய தவறான போதனைகளுக்குள்ள நடத்திடுச்சு. அதனால சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். விசுவாச ஜீவியம் என்றாலே நமக்கு வாழ்க்கையில் ஒன்றுமே இருக்கக்கூடாது. ஒரு உள்ளங்கை அளவு கூட நிலம் இருக்கக்கூடாது. ஒரு பிரசங்கியார்கிட்ட சொன்னார், இப்படி தாங்க வாழ்ந்தேன் நான், ஒரு உள்ளங்கை அளவு நிலம் கூட அடியேனுடைய பேரில் இருக்கவே கூடாதுங்கிற ஒரு கொள்கையோடு வாழ்ந்தேன்ற. பாவம், நல்ல மனுஷன், உண்மையான மனுஷன். யாரும் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஆபிரகாம் கதையை வச்சு தான் அவன் பரதேசியை போல் சஞ்சரித்தான். நீ இந்த ஊர் உலகத்தில் ஒன்றுமே வச்சுக்கூடாது, ஒரு வீடு இருக்கக்கூடாது, வாசல் இருக்கக்கூடாது, உனக்கு எந்த வசதியும் இருக்கக்கூடாது, உனக்கு ஒரு நிலம் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது இப்படி வாழ்ந்துட்டுருக்காரு. இது நிறைய பேருக்கு ஒரு கண்ணியாக இருந்தது பாருங்கள். ஒரு பேங்க் அக்கௌண்ட் கூட இருக்கக்கூடாதுன்னு போதிச்ச காலமெல்லாம் உண்டு. அப்படியெல்லாம் ஜனங்க இருந்த காலம் உண்டு. அந்த மாதிரி ஒரு பின்னணியிலிருந்தால் நான்லாம் வரேன், அதெல்லாம் பார்த்துட்டு தான் வரேன். எங்கள் அப்பாலாம் ஒரு பேங்க் அக்கௌண்ட் கூட வச்சுக்கூடாதுன்னு ஆரம்பித்து அப்புறம் அதுலேருந்து விடுதலையாகி வந்தார், கண்ணு திறக்கப்பட்டு. அவரே சொல்லுவார், சொல்லி கொடுத்தாங்க அப்படி பேங்க் அக்கௌண்ட் இருக்கக்கூடாது நமக்கு அப்படின்னு. இங்கே வீடு கட்டக்கூடாது, ஏன்னா இங்கே வீடு கட்டினீங்கன்னா அங்கே உனக்கு வீடு இருக்காதுன்ட்டாங்க. இங்கே கோயிலை கூட கட்டக்கூடாதுன்ட்டாங்க. இந்த இது கூடாரத்தில் தான் நம்ம இருக்கணும், வீடும் கூடாரம், கோயிலும் கூடாரம். அதனால் எல்லா பெந்த சபைகளும் பாருங்கள், எல்லாம் ஓலைக்கோட்டையில் தான் இருக்கும் அந்த காலத்தில். ஏன்னா நாங்கள் நம்புகிறோம் அப்படி ஓலைக்கோட்டையில் தான் இருக்கணுங்கிறது எங்களுடைய நம்பிக்கை ஆகிடுச்சு. ஏன்னா இதெல்லாம் பார்த்து வசனத்தை இப்படி புரிஞ்சுக்கிட்டு இப்படி கெட்டு போயிட்டோம். ஆனால் உண்மையாகவே வேத வசனம் அப்படி தான் போதிக்கிறதா?
பரதேசியா சஞ்சரித்தான்றதுடைய அர்த்தம் அப்படி தானே. நம்மளும் பரதேசியாக தான் இருக்கணுமா அந்த ஊரில்? பரதேசியா இந்த ஊரில் எந்த ஒரு ஒன்றுமே இல்லாமல் ஒரு பிச்சைக்காரனை போல் இந்த ஊரில் ஒரு சொந்த நிலமோ வீடோ எந்த வசதியோ இல்லாமல் அப்படி தான் சஞ்சரிக்கணுமா? அப்படி தான் ஆபிரகாம் இருந்தானா? அப்படி தான் இருக்க சொல்லி இருக்கிறதா? இதனுடைய அர்த்தம் அதுதானா என்பதை கவனிக்கணும். கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போன போது அங்கே அவன் வசித்த போது பரதேசியை சஞ்சரித்தான்னு சொன்னதுடைய அர்த்தம் அதுதானா? அர்த்தம் அது இல்லைன்றதை உங்களுக்கு காண்பிக்கிறேன். இவன் கானான் தேசத்தில் சேர்ந்த உடனே இவனுடைய மனதுக்குள்ளே ஏற்பட்ட ஒரு வித்தியாசம். இந்த பரதேசியை சஞ்சரித்தான்றது எதை காண்பிக்கிறதுன்னு சொன்னால், அவனுக்கு ஒன்றும் இல்லைன்றது இல்லை, அவன் எல்லாவற்றையும் பற்றி எப்படி எண்ணினான், அவனுடைய எண்ணங்கள் எப்படி இருந்தது, பொருளாதாரங்களெல்லாம் எப்படி பார்த்தான், நிலத்தை எப்படி பார்த்தான், வீட்டை எப்படி பார்த்தான், சொத்தை எப்படி பார்த்தான், ஆடு மாடுகளை எப்படி பார்த்தான், வெள்ளியும் பொண்ணையும் எப்படி பார்த்தான், இந்த உலகத்தில் இருக்கிற பொருள்களை எப்படி பார்த்தான், கர்த்தரை எப்படி பார்த்தான். உள்ள என்ன நடக்குதுன்றது தான் அங்கே வித்தியாசமே ஒழிய பரதேசியை சஞ்சரித்தான்றது ஒரு மென்டல் ஆட்டிடியூட் அண்ட் அ லைஃப் ஸ்டைல் தட் வாஸ் பேட்டர்ன்ட் ஆஃப்டர் தட் மென்டல் ஆட்டிடியூட். ஒரு மனப்பான்மை, அந்த மனப்பான்மையின் அடிப்படையிலே வாழுகிற ஒரு வாழ்க்கை, அதை குறிக்குது ஒழிய ஒன்றுமே இல்லாத இருந்தான்றது சொல்கிறது தப்பு. இன்னும் கேட்டால் எப்படி சொல்லலாம், ஆபிரகாமுடைய வாழ்க்கை ஒரு பேரடாக்ஸாக இருந்தது. பேரடாக்ஸ்ன்னு சொன்னால் ரெண்டு காரியங்களை எதிரும் புதிருமாக அவனுடைய வாழ்க்கையில் காணலாம். ஒன்று, எல்லாவற்றையும் உடையவனாய் அவன் இருந்தான். ஹலோ, அது அவன் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசித்து பாருங்க. ஆடு மாடுகளையும் வேலைக்காரர்களையும் வெள்ளியும் பொன்னியும் உடைய, தைரியமாக சொல்லுங்களேன், யாரும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. இது ஏஎஃப்டி. வேலைக்காரர்களையும் ஆடு மாடுகளினுடைய வெள்ளியும் பொன்னியுடைய சீமானாயிருந்தான் இல்லையா? ஒரு எக்ஸ்ட்ரீம். சீமான் யார்? ஆபிரகாம். சீமான்னா பெரும் பணக்காரன், பெரும் செல்வந்தன், பெரிய ஆஸ்தி உடையவன் சீமான். அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா பரதேசியை சஞ்சரிக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவ்வளவு இருந்தும் எதற்கும் தன்னுடைய மனதையும் இருதயத்தையும் அவன் விற்று போடவில்லை. இவைகளுக்காக அவன் வாழவில்லை, இவைகளை அவன் வணங்கவில்லை, இவைகளுக்காக அலையவில்லை, இவைகள் பின்னால் ஓடவில்லை, இவைகளுக்காக திரியவில்லை, இதுக்காக கவுத்து பிடுங்கி பிச்சு இப்படியெல்லாம் பண்ணவில்லை. அப்படி சம்பாதிக்கல, அப்படி சேர்க்கலை, அப்படி வாழலை, இதுக்கு தன்னுடைய மனதையும் இருதயத்தை விற்று போடலை. எல்லாம் இருந்தது, ஆனாலும் எதன் பேரிலையும் தன்னுடைய மனதை வைக்காதவனாக அவன் வாழ்ந்தான். எல்லாத்தையும் உபயோகப்படுத்தினான், நல்லா சாப்பிட்டான், நல்லா இருந்தான், நல்லா சம்பாதிச்சான், எல்லா சொத்தும் சுகமும் எல்லாம் இருந்தது, ஆனாலும் எதன் பேரிலையும் தன்னுடைய இருதயத்தை வைக்கவில்லை. ஹலோ, இருக்கிறீங்களா? என்ன ப்ராஸ்பெரிட்டி ப்ரீச்சர்ன்றாங்க. இந்த ப்ராஸ்பெரிட்டி தான் நான் பிரசங்கம் பண்ணுற ப்ராஸ்பெரிட்டி. நான் என்ன சொல்கிறேன், ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை தான் நான் பிரசங்கம் பண்ணிட்டுருக்கேன். எல்லாம் இருக்கணும், ஆனால் இருக்கிற எதன் பேர்லையும் மனசை வைக்கக்கூடாது, இருதயத்தை வைக்கக்கூடாது. எல்லாம் நிறையவே இருக்கணும், ஆனால் எதற்காகவுமே வாழக்கூடாது. ஆண்டவரை தவிர வேற எதற்காகவும் வாழவே கூடாது. எல்லாம் போதுமானதுக்கு அதிகமாக இருக்கணும், ஆனால் ஆண்டவர் தான் பிரதானமாக இருக்க வேண்டும். ஆண்டவரை தவிர வேற எதுக்கும் என் இருதயத்தை கொடுக்கவே, இருதயத்தில் எதுக்குமே இடம் கிடையாது. நிலம் இருக்கலாம், வீடு இருக்கலாம், ஆஸ்தி இருக்கலாம், நகை இருக்கலாம், ஆனால் இருதயத்தில் ஆண்டவருக்கு மட்டும்தான் இடம். இதுக்கெல்லாம் இடமே கிடையாது. காதில் வேணா தொங்கிட்டு போட்டோம். ஹலோ, காதில் உள்ளுண்டு பொத்தல் போட்டு இடம் கொடுத்துட்றேன், வேணா போ தொங்கிக்கோன்னு. கழுத்தில் வேணா 2 தொங்கிட்டு போட்டோம், கையில் வேணா ஏதாவது போட்டுக்கலாம். இருதயத்தில் இடம் கிடையாது. இருதயத்தில் என்னுடைய ஆண்டவருக்கு மட்டுமே இடம். நல்லா கவனிங்க. ப்ராஸ்பெரிட்டி இந்த ப்ராஸ்பெரிட்டி தான் இங்கே நம்புகிறோம். இருதயம் ஆண்டவருக்கு மட்டுமே. எல்லாம் சொல்லுங்க, இருதயம் ஆண்டவருக்கு மட்டுமே. என்னுடைய இருதயத்தை ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்திருக்கிறேன். எதற்கும் இங்கே இடம் இல்லை, ஆண்டவர் மட்டுமே.
அங்கே என்னை நிரப்புகிறார். தான் உண்மையான கிறிஸ்தவன். என்ன சொல்ல வர்றேன், ஒண்ணுமே இருக்கக்கூடாதுன்னு போதிக்கிறது மகா பெரிய கேடு, தவறு. நானும் குடும்பத்தை உடையவன், பிள்ளைகளை உடையவன். நீங்கள்லாம் குடும்பஸ்தர்கள், தெரியும். நல்லா இருக்கணுன்றதுனால தான் சொல்கிறேன். என் பிள்ளைகளை ஒருபோதும் அப்படிப்பட்ட ஒரு போதனைக்குள்ளே அனுப்ப மாட்டேன். நான் அங்கே கேட்க விட மாட்டேன், அதன்படி இருக்க விட மாட்டேன். ஒன்றும் இருக்கக்கூடாது, நமக்கு இந்த உலகத்தில் ஒன்றுமே இருக்கக்கூடாது. அதுக்காக வளர்த்துருக்கிறேன். ஹலோ, அதுக்காக யூனிவர்சிட்டியில் படிக்க வச்சுருக்குறோம், பிச்சைக்காரனாக இருக்கிறதுக்கு. சோத்துக்கும் இதுக்கும் லாட்ரி அடிக்கிறதுக்கா படிக்க வச்சுருக்குறோம். ஹலோ, இருக்கிறீங்களா? நான் அப்படி படிக்க வைக்கலைங்க. என் பிள்ளைகளுக்கு நான் என்ன சொல்லித்தரேனோ அதை தான் உங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லித்தருவேன். நான் உங்களுக்கு வேறு மாதிரி, எனக்கு வேறு மாதிரி கிடையாது. நான் நல்லா இருந்துக்கிட்டு உங்களுக்கு வேறு மாதிரி சொல்லித்தரது கிடையாது. உங்கள் பிள்ளைகளும் நல்லா இருக்கணுங்கிறதுனால சொல்கிறேன். தவறான காரியங்களை நம்பக்கூடாது. வேத புஸ்தகத்திலேருந்து சொல்கிறோன்னு சொல்லி தப்பான காரியங்களை சொன்னால் அதை நம்பவே கூடாது. வேத வசனத்தில் அப்படி கிடையவே கிடையாது. ஒன்று இருக்கக்கூடாதுன்னு வேத வசனம் சொல்லவே கிடையாது. நம்ம அப்படி வியாக்கியானம் பண்ணணும்னா நம்ம தப்பு. நம்ம அப்படி புரிஞ்சு வச்சுருக்கணும்னா நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக் அதுன்னு சொல்கிறேன். பரதேசியாய் சஞ்சரித்தான்றது அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டா நாங்கள் என்ன பண்ணுறது? சினிமாக்காரங்க கூட அப்படி தான் எடுத்துக்கிட்டு இருக்கான் பாருங்க. ஆபிரகாமுக்கு அழுக்கு பெட்ஷீட் போத்துனா ஆபிரகாமா தடியை வச்சுக்கிட்டு புழுதியின் மத்தியில் நிறுத்திக்கிட்டு போகிற இடம் என்னன்னு தெரியாமல் ஒரு 10 ஆடை வச்சுக்கிட்டு இப்படியே தேடிட்டு இருக்கிறதா காமிக்கிறான் அவன். ஏன்னா அவனுக்கு புரிஞ்சது அவ்வளோதான். இங்கே வந்து பிரசங்கம் கேட்டிருந்தா ஒழுங்காக சினிமா எடுத்திருப்பான். வேத வசனம் சொல்கிற ஆபிரகாம் வேறங்க, சீமானா இருந்தான். வெறும் 10 ஆடு இல்லை, பூமியே தாங்கலையும். அவன்கிட்ட இருந்த ஆடு மாடுகளை மேய்க்கிறதுக்கு இடம் இல்லாமல் போச்சு. அவ்வளவு ஆடு மாடுகள் பெருகுது. ஹலோ, பெரிய சீமானிவன். அப்படிப்பட்ட ஆபிரகாமை சொல்லி இருக்குது. நாமெல்லாம் ஆபிரகாமின் சந்ததியார், ஆபிரகாமுடைய பிள்ளைகள். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் நமக்கு சொந்தமானதாக இருக்கிறது. ஆபிரகாமுடைய விசுவாசமும் நம்முடையது. ஆபிரகாம் இருக்கிற அதே ஆட்டிடியூடு தான் எனக்கும் இருக்கணும், உங்களுக்கும் இருக்கணும். என்ன ஆட்டிடியூடு? எல்லாம் இருக்குது, ஆனால் எதுக்கும் இருதயத்தில் இடம் கிடையாது. வீடு இருக்கா? இருக்கு. இருதயத்தில் வீட்டுக்கு இடம் கிடையாது. வீடு எனக்கு படுக்கிறதுக்குங்க, வீடு எனக்கு படிக்கிறதுக்கு, படுக்கிறதுக்கு, சுகமாக வாழ்கிறதுக்கு வீடு. இருதயத்தில் அதுக்கு இடம் கிடையாது. கார் இருக்குது, ஆமாம் இருக்குது, அது போகிறதுக்கு வர்றதுக்கு. 4 வீல் இருக்குது, அழகாக ஓடுது. ஹலோ, குதிரை வண்டியில் போகிறதுக்கு இது எவ்வளோ பெட்டரு. குதிரை வண்டியிலையும் போகலாம். இல்லை அப்படி தான் போவேன், ஏசு கார்லையா போனாருன்னார் ஒருத்தர். சரி போய்க்கோ குதிரை வண்டியில். கார் இருக்கா? இருக்கு. இங்கே இருக்கிற சிலருக்கெல்லாம் 2-3 கார் இருக்குது. இவ்வளோ தேவையா? ஒருத்தர் சொல்றாரு பெரிய கார் கூடாது. ஏன், என்ன சைஸுன்னு பைபிளில் எங்கே போட்டிருக்கா? ஹலோ, முட்டாள்தனத்தை பேசக்கூடாது பாருங்க. இருக்குங்க, போகிறதுக்கு வேணுங்க, போகிறதுக்கு வேணும், பயணிக்கிறதுக்கு வேணும். 4 இடம் போகணுன்னா காரு வேணும். இல்லை பிரதர், இங்கேருந்து பஸ் ஏறி அங்கே வந்து இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து வந்து அங்கே யார்கிட்டயாவது கை நீட்டினீங்கன்னா அவன் ஏற்றிட்டு வந்து விட்டுருவான். போகலாம், ஆனால் எனக்கு தேவையில்லை. அது மாதிரி கர்த்தர் ஆபிரகாமின் தேவன். இருக்கிறது நல்லது, ஆனால் இருக்குதுங்கிறதுனால இதை போய் கும்பிட்டுட்டு கிடக்கிறாரு. நகை நட்டு இருக்கு, ஆமாம் இருக்கு, ஆனால் அதை கும்பிடுறது கிடையாது. ஐயோ, அது கிடந்துட்டு போகுதுங்க. அது எதையும் மாட்டிக்கலாம், கொஞ்சம் பார்த்தா அழகாக இருக்குது. காதில் கழுத்தில் மாட்டிக்கிறாங்க, சரி மாட்டு போ, அவ்வளோதானே ஒழிய இதை போய் டெய்லி கும்பிட்றோமா? நம்ம இதை டெய்லி வச்சு வணங்கிட்டா இருக்கிறோம்? கிடையாது. அப்போ கிறிஸ்தவர்களெல்லாம் பண்ணுறது யூஸ் பண்ணிக்கிறோம், சில காரியங்களுக்கு உதவுது, யூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதானே ஒழிய உள்ளமும் இருதயமும் கர்த்தருக்கு சொந்தமாக இருக்கிறது. நல்லா புரிஞ்சுங்க. இதுதான் விசுவாச வாழ்க்கை. பஞ்சத்தில் இருக்கிறது விசுவாச வாழ்க்கை இல்லை, பட்னி கிடக்கிறது விசுவாச வாழ்க்கை இல்லை, ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது விசுவாச வாழ்க்கை இல்லை, ஒன்றும் இல்லைன்னு பெருமை பாராட்டிக்கிறது விசுவாச வாழ்க்கை இல்லை. நான் பார்த்துருக்கேன், கல்லறையில்னு பெருமை பாராட்டுவாங்க, கல்லறைக்கு வந்து அந்த உபதேசத்தை விட மாட்டாங்க பாருங்க.
அவர் செத்து போய் விழுந்து பொட்டியில் வச்சுருப்பாங்க. சொல்லுவாங்க, இந்த 6க்கு 3 தவிர இந்த உலகத்தில் அவருக்கு வேற எந்த இடமும் சொந்தமே கிடையாது. கர்த்தர் கேட்டாரா, வெறும் 6க்கு 3 தான் வச்சிருக்கியா, இல்லை வேற ஏதாவது வச்சிருக்கியா, பரலோகத்துக்கு வரதுக்கு முன்னால் சொல்லிட்டு என்ட்ரி கிடையாது இல்லைனா அப்படின்னு சொன்னாரா? என்னமோ அப்படி சொன்ன மாதிரி இவங்க போதிச்சு வச்சிருக்காங்க பாருங்க. அதனால இப்படி ஒரு முட்டாள்தனம் பரவிக்கிட்டு இருக்குது. இப்போ நான் சொல்கிறேன், ஒரு பேரடாக்ஸ். எல்லாம் இருக்குது, ஆனால் எதன் பேர்லையும் இருதயத்தை செலுத்துவது கிடையாது. எல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம், ஆனால் கர்த்தருக்கு தான் வாழுகிறோம், கர்த்தருக்காக நாம் வாழுகிறோம். அதுதான் ஆபிரகாம். ஆபிரகாம் பரதேசியை சஞ்சரித்தான்னா ஏன் கூடாரங்களில் வாசம் பண்ணான்? ஏன்னா இந்த உலகமும் அதில் உள்ள எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எது நிரந்தரம்? இந்த உலகம் எல்லாம் பாவத்தில் விழுந்து போச்சு, கெட்டு போயிருக்குது, கெட்டு போன அழிகிற நிலையில் இருக்குது. ஒரு நாள் இதையெல்லாம் ஒழிச்சு கட்டிட்டு ஆண்டவர் புதிய வானம் புதிய பூமின்னு புதுசாக ஒரு உலகத்தை உண்டாக்க போறாரு. நித்தியமாக நான் அதில் வாழப்போகிற ஆண்டவரோட. அதுதான் நித்தியம், இதெல்லாம் அனித்தியம். அதை காமிக்கிறதுக்காக தான் டென்ட் போட்டான். மனைவிக்கு எப்படி இருந்திருக்கும்? ஏன் இவ்வளோ பணம் வச்சிருக்கிறது, ஒரு வீடை கட்டியானா கட்ட மாட்டேங்கிற? இன்னைக்கு மனைவிகிட்ட வீடு கட்டாமல் இருந்து பாருங்க, தொலைச்சிருவாங்க உங்களை. அதுவும் காசு இருந்து வீடு கட்டலைன்னா ஊரே கூட்டிடுவாங்க. இந்த மனுஷனுக்கு கொஞ்சம் சொல்லுங்க, இவ்வளோ காசு இருக்குது, ஒரு வீடை கட்ட மாட்டேங்கிறாரு இவர் அப்படின்னு பஞ்சாயத்தை கூட்டிடுவாங்க இல்லையா? வீடை கட்டலைன்னா ஆபிரகாமுடைய மனைவிக்கு எப்படி இருந்திருக்கும்? வீடே கட்ட மாட்டாங்கிறான் அந்த மனுஷன், சீமான்றாங்க ஊரே. இவ்வளோ ஆடு மாடு இருக்குது, என்ன பிரயோஜனம்? இவ்வளோ வெள்ளி பொண்ணு இருக்குது, ஒரு வீடு கட்டக்கூடாதா? அவன் சொல்கிறான், இல்லை டென்ட்லேயே இருக்கிறேன். ஏன்னா ஒரு காரியத்தை, சத்தியத்தை நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன் என்னுடைய விசுவாச சந்ததிக்கு. இங்கே எல்லாம் இருக்கலாம், எல்லாத்தையும் அனுபவிக்கலாம், ஆனால் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. கர்த்தர் வச்சிருக்கிற, அவரே கட்டி அவரே அஸ்திபாரம் போட்டிருக்கிற அந்த பட்டணத்துக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். அந்த வாழ்க்கை தான் நிரந்தரம். இங்கே இருக்கிறதெல்லாம் அனித்தியம் என்பதை காட்டுவதற்காக அப்படி வாழ்ந்தான். அதே ஆபிரகாமுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்றார் பின்னால், நீ கட்டாத வீட்டில் குடியிருப்பாய், வெட்டாத கிணறுலேருந்து குடிப்ப, நடாத தோட்டத்திலிருந்து சாப்பிடுவேன்னு. அப்போ வீடு கட்டாதன்னு பிரசங்கம் பண்ணுறது தப்பு. நிலம் வச்சிருக்கூடாதுன்னு சொல்றது தப்பு. பைபிளை ஒழுங்காக படிக்கணும் பாருங்க. ஆபிரகாமே நிலம்லாம் வாங்கினான், நிலத்துக்கு சொந்தக்காரனாக இருந்தான்னு சொல்லியிருக்குது வேதவசனம். அவன் ஒன்றும் இல்லாதவன் கிடையாது. அவங்க ஒரு பாயிண்ட்டை பிரஸ்தாபப்படுத்துகிறதுக்காக, விசுவாச வாழ்க்கை குறித்து ஒரு காரியத்தை எடுத்து சொல்வதற்காக, காண்பிப்பதற்காக, அது தலைமுறையாக அவனுக்கு பின்னால் வர்ற விசுவாச சந்ததியார் நமக்கு போதிக்கிறதுக்கு அது பயன்படும்படியாக அவன் அப்படி கூடாரங்களிலே வாசம் பண்ணினான். இருக்கீங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும் பாருங்க. அதனால அதை வச்சு கூடாரவாசின்ற உபதேசத்தை பண்ணக்கூடாது. என்னன்னு புரிஞ்சுக்கணும், மேட்டர் என்னன்னு புரிஞ்சுக்கணும். மேட்டர் என்ன, விஷயம் என்ன? விஷயம் என்னன்னா எல்லாம் இருக்கலாம், ஆனால் இருதயத்தில் ஆண்டவர் தான் இருக்கணும். இருதயத்தை எதுக்கும் விட்டு போட கூடாது. இப்போ அவனுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும்? இந்த கூடாரவாசியுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும் சொல்கிறேங்க. பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ்ன்ற புஸ்தகம் வாசிக்கிறீங்களா? மோட்ச பிரயாணம் அப்படின்ற ஒரு புஸ்தகம் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. படிக்காதவங்க படிங்க, ஆன்லைனில் ஃப்ரீயாலாம் இருக்குது. இப்போது தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. ரொம்ப முக்கியமான புஸ்தகம், பைபிளுக்கு அடுத்தபடியாக ரொம்ப நிறைய பேர் படித்த புஸ்தகன்றாங்க. பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் ரொம்ப அருமையான ஒரு கதை. அதாவது இயேசு விசுவாசித்து ரட்சிப்பை பெற்று மோட்சத்துக்கு பிரயாணம் பண்ணுகிறவர்களை குறித்த கதை. நல்ல கற்பனை பண்ணி அழகாக எழுதியிருக்கிறாரு. ஒரு கனவு கண்டேன்னு சொல்லி எழுதுகிறாரு. ஜான் பனியன் என்றவரால் எழுதப்பட்ட ஒரு கதை. அந்த கதையில் ஒரு சீனரி வருது பாருங்கள். ஒரு காலகட்டத்தில் வேனிட்டி ஃபேர்ங்கிற இடத்துல இந்த விசுவாசிகள் போகிறாங்க. வேனிட்டி ஃபேர்னா மாய கண்காட்சி. மாய கண்காட்சி அதனுடைய போகிறாங்க. அங்கே போகும்போது அந்த வேனிட்டி ஃபேருங்கிறது, அந்த மாய கண்காட்சின்றது இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் குறிக்கிறது. அதுக்கு அடையாளமாக சொல்கிறார் அந்த இதில் கதையில். அதில் இவர்கள் கடந்து போகும்போது இவர்களுக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசமாக இருக்குது. அது உலகத்தை குறிக்குது, உலகத்தில் இருக்க எல்லா காரியத்தையும் குறிக்குது. இவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற மனுஷனை குறிக்கிறார்கள். கடந்து போகிறாங்க. கடந்து போகும்போது 3 வித்தியாசங்கள் இவர்களில் காண முடிகிறது. 3 காரியம் இவங்களை பற்றி வித்தியாசமாக தெரியுது. ஒன்று, அவளுடைய உடையில வித்தியாசம்.
வேறு விதமான உடை. ஏதோ பார்த்துட்டு பைத்தியக்காரன்னு நினைக்கிறாங்க அவங்க. இவங்க என்ன லூசுங்களா, பைத்தியக்காரங்களா, என்ன அப்படி இருக்கான்ல, விட நம்ம ஊரில் போடுற மாதிரி இல்லையே, நம்ம ஜனங்க போட்டிருக்க மாதிரி இல்லையே, அவன் ட்ரெஸ்ஸே வேறு மாதிரி இருக்குதானே பார்க்குறாங்க. ரெண்டாவது காரியம், பாஷையில் வித்தியாசம். பாஷையில் வித்தியாசம் சொல்லிடுறோமல்ல, பாஷையில் வித்தியாசம் என்னென்னு விளக்குறேன் பிறகு. மூணாவது, வேல்யூஸில் வித்தியாசம். எதை பெரிதாக அவர்கள் எண்ணினார்கள் என்கிறத பெரிய வித்தியாசம். இது அர்த்தம் என்ன, ஏன் இப்படி சொல்கிறாரு, இது 3 வித்தியாசத்தை ஏன் எடுத்து சொல்கிறாரு? அர்த்தம் இதுதான். முதல்ல என்ன, சட்டையில் வித்தியாசம், போட்டிருக்க உடையில் வித்தியாசம். இந்த உடையை வச்சு இன்னைக்கு ரொம்ப பெரிய பிரசங்கங்கள்லாம் நடந்து போச்சு இன்னைக்கு, இல்லையா? கிறிஸ்தவத்தையே உடை பிரசங்கம் ஆகிட்டாங்க சிலர். அன்னைக்கு கூட யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் கால்னு கத்துறாரு, திட்டுறாரு. நீ பிள்ளைய எப்படி உடைத்து உடுத்து ஒட்டி ஆக்கும், உன்னை கத்துற என்ன பண்ணுறாரு பாரு அப்படின்னு திட்டுறாரு. உடையை வச்சு அவ்வளோ பிரசங்கம் நடக்குது. கிறிஸ்தவம் உடையை பற்றியது அல்ல. உண்மைதான், டீசெண்டாக உடுத்த வேணுங்கிறது அது எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மை. கிறிஸ்தவர்கள் அல்லாதவரோட என்ன இன்டீசெண்டாக உடுத்துறாங்க, எல்லாம் நல்லா தான் உடுத்துறாங்க. எல்லாம் ஒரு டீசெண்டாக உடுத்த வேணுங்கிறது நல்லது தான். ஆனால் கிறிஸ்தவம் உடையை பற்றியது அல்ல. இது எவ்வளோ நீளம் இருக்கணும், இது எவ்வளோ குட்டையாக இருக்கக்கூடாது, இது என்ன கலரில் போடலாம், என்ன கலர் போடக்கூடாது, இதெல்லாம் கிறிஸ்தவ உபதேசம் கிடையாது பாருங்கள். இதெல்லாம் சொல்கிறதுனாலே என்ன பிடிக்காது சிலருக்கு. பிடிக்கலாம் போட்டோம் சொல்கிறேன், அவங்க பிள்ளைங்களுக்கு என்ன பிடிக்கும் அதாங்க. இந்த பிடிக்காதவங்களுடைய பிள்ளைங்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க, என்ன பிடிக்கும் அவங்களுக்கு, அவங்க அப்பா மாட்டி சொல்கிறாங்க அவர் தான் கரெக்ட், போ நல்லா கேளு அவர். அதனால் பிள்ளைங்க சப்போர்ட் இருக்கிறதுனால தான் நான் பேசுகிறேன். இருக்கீங்களா? பிள்ளைங்கள்லாம் என் சைடு, என் கட்சி. உடைனா எதை சொல்கிறாரு இங்கே? உடையில் வித்தியாசன்றது எதை சொல்கிறாரு? ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை விளங்கும்படியாக சொல்கிறாரு. நீதியின் வஸ்திரம் தரிக்கப்பட்டவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள், நீதிமான்களாக இருக்கிறார்கள். சொந்த நீதி இல்லை, இவங்க கொண்டாந்த இவங்க ஊர் உடை இல்லை, இவங்க நியாயம் நீதி இல்லை, இவங்க யோகியர்கள்ங்கிறது இல்லை, அந்த உடை அல்ல. ஊரில் எல்லாரும் போட்டிருக்க உடை இல்லை. நான் அவனை காட்டிலும் யோகியன், இவனை காட்டிலும் யோகியன், அவனை காட்டிலும் நான் நல்லவன், இவனை காட்டிலும் நல்லவன் என்று அப்படிப்பட்ட நீதி அல்ல. தேவன் கொடுக்கிற ஈவு அப்படிப்பட்ட நீதி. தேவனே ஒரு மனுஷனை நீதிமானாக்குகிறார். கல்வாரி சிலுவையின் மூலமாக இயேசுவை பாவமாக்கி பாவியை நீதிமானாக்குகிறார். அந்த நீதி தேவன் அருளிய நீதி. அந்த நீதியின் வஸ்திரத்தை தரித்தவர்களாக இருக்கிறார்களா இவர்கள்? இவருடைய வஸ்திரமே வேறையா இருக்குது. நீதிமான்கள் என்கிற அந்த வஸ்திரத்தை தரித்துட்டு இருக்கிறாங்க. ரெண்டாவது, பாஷை வித்தியாசம் சொன்ன இல்லையா? வெறும் பாஷை இல்லை. சரி, இப்போ இங்கிலீஷ்னு இருக்குது, தமிழ்னு இருக்குது, வெறும் பாஷை வித்தியாசம். அது இவர் சொல்றது பேச்சு வித்தியாசம். வெறும் பாஷையை சொல்லல, கதையில் பாஷைன்னு வந்தாலும் அவர் அர்த்தம் என்ன சொல்றாரு? அர்த்தம் என்னவா? பேச்சு வித்தியாசம். அவருடைய பேச்சிலே வித்தியாசம். அப்படின்னா என்ன? உலகத்தார் எதை பற்றி பேசுகிறாங்க இன்னைக்கு எடுத்துங்க. உலகத்தில் தமிழ்நாட்டில் என்னத்தை பற்றி பேசுகிறாங்க? ஒன்று சினிமா பற்றி பேசுவாங்க. யார் இதில் நடித்தா, அந்த படம் எப்போ வருது, இவர் எந்த படத்தில் அடுத்தது நடிக்கிறார், ரொம்ப முக்கியம், உலக மகா முக்கியம் வாய்ந்தது இது. மூஞ்சி எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் சொல்லுவாங்க இவர் அவர் இவர் இது என்ன ஏது. எல்லா நடிகையும் தெரியும், எல்லா நடிகரையும் தெரியும். இந்த விவரங்கள்லாம் ரொம்ப நல்லது. 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு எக்ஸாம் வருது, அது தெரியுமான்னு தெரில. ஆனால் சினிமாவில் என்ன நடக்குது, அந்த கதை என்ன, அது எப்படி முடியுது, எப்படி ஆரம்பிக்குது, அதில் என்ன பாட்டு வருது, அந்த பாட்டு எப்படி, அதில் டான்ஸ் எப்படி ஆடணும், எல்லாம் தெரியும். நம்ம கலாச்சாரம்ன்றாங்களே, இவ்வளோதான் தெரியுது பாருங்கள். இதுதான் ஜனங்க, பெற்றோரும் அதில் தான் என்கரேஜ் பண்ணுறாங்க. அந்த டான்ஸ் ஆடி காமிச்சிரு, இதை பண்ணி காமிச்சிரு, இந்த பாட்டை கற்றுக்கோ, அதை கற்றுக்கோ. கடைசியில் இதுதான் தெரியுது பாருங்கள். வந்த உடனே போய் சினிமாவை பார்த்துட வேண்டியது, அதை ஃபாலோ பண்ண வேண்டியது தான் கலாச்சாரம். அது ஒன்று. ரெண்டாவது என்ன பேசுவாங்க? அரசியல் பேசுவாங்க. முக்கியமாக தமிழ்நாட்டில் அரசியல் நடப்புகள் அதை பேசுவாங்க. சரி, ஒன்றும் தெரிய வேணான்னு சொல்லலை, கொஞ்சம் பேசலாம், அது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது பாருங்கள். இன்னும் சிலர் விளையாட்டு பற்றி பேசுவாங்க. கிரிக்கெட்டு, இவர் எத்தனை செஞ்சுரி அடித்தார், அவர் எத்தனை மேட்சில் விளையாண்டார், எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்கும் மனப்பாடமாக தெரியும். 10ஆம் வகுப்பு எக்ஸாம் அதை பற்றி வச்சுருந்தா
இவங்க 100க்கு 100 வாங்கியிருப்பாங்க சிலர்லாம். அதுக்கு ஜெபமே தேவையில்லை, ஆட்டோமேட்டிக் பாஸ். அதில் அவ்வளோ நல்லா தெரியும். அது இப்படிதான் பேச்சு பாருங்க. பேச்சு, உலகத்தாருடைய பேச்சு எதை பற்றி இருக்குது தான். இந்த நகை வந்திருக்குது, இந்த புடவை வந்திருக்குது, இதை பார்த்தியா அதை பார்த்தியா, நான் இது வாங்கிட்டேன், நீ அது வாங்கிட்டியா, உன்கிட்ட இது இருக்குதா, என்கிட்ட இது இருக்கா, அது இருக்குது, அதை வாங்கிட்டியா, நீ இது இன்னும் வாங்கலையா. இதுதான் பேச்சுங்க. உலக பேச்சுக்கும் ஒரு விசுவாசியுடைய பேச்சுக்கும் வித்தியாசம் இருக்குது. விசுவாசியுடைய பேச்சு என்ன? அது கர்த்தருக்கு அடுத்த காரியங்களை குறித்த பேச்சாக இருக்கிறது. பேச்சே கொஞ்ச நேரம் ஒரு ஆள்கிட்ட பேசினாலே இவனுடைய எசன்ஸ் என்னன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த ஆள் யார், எப்படிப்பட்டவன், இவன் கர்த்தருக்காக வாழுகிற ஒரு கிறிஸ்தவனா அப்படிங்கிறத போய். அவன் உலகத்தில் தான் வாழ்கிறான், அரசியல்லாம் முக்கியம்தான், இந்த விளையாட்டெல்லாம் கூட பரவாயில்ல, பார்க்கலாம், போகலாம், வரலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சினிமா அது அதில் என்ன இருக்குன்னு எனக்கு ஒன்றும் விளங்கலை. அதை பற்றி பேசுகிறதே வேஸ்ட்டு. அப்போ சில காரியங்கள்லாம் சரி பரவாயில்ல, ஆனால் விசுவாசியினுடைய பேச்சு எதை பற்றியதாக இருக்கும்? அவனுடைய உள்ளமெல்லாம் எதனால் நிறைஞ்சிருக்கிறதோ அதான் பேசுகிறான். அதாவது இருதயத்தின் நிறைவினால் வாய், எல்லாரும் சொல்லுங்க, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்தில் யார் இருக்கா? ஆண்டவர் இயேசு. இயேசுவினால் இருதயம் நிறைந்திருக்குது. இயேசுவுக்கு அடுத்த காரியங்களால் உள்ளம் நிறைஞ்சிருக்குது. அப்போ உள்ளத்தில் வேற எதுக்கு இடம் இல்லை, இருதயத்தில் இயேசுவுக்கு தான் இடம்னா பேச்சு இயேசுவை குறித்ததாக, இயேசுக்குள்ளான வாழ்க்கையை குறித்ததாக, அவருடைய வார்த்தையை குறித்ததாக, இந்த வாழ்க்கையை குறித்ததாக, அவருடைய அற்புதமான காரியங்களை குறித்ததாக, அதை குறித்ததாக இருக்கும். ஏன்னா உள்ளம் இயேசுவினால் நிறைந்து இருக்கிறது. இருக்கீங்களா? கிறிஸ்தவன் பேச்சுக்கும் உலகத்தின் பேச்சுக்கும் அவ்வளோ பெரிய வித்தியாசம். ஒரு 2 நிமிஷம் பேசுனீங்கனாலே அவன் யாருன்றது வெளியே வந்துடும். ஆண்டவர் அங்கே வந்துடுவார் நடுவில். எதையோ ஊர் நடப்புகளை பேசிகிட்டு இருப்பான், என்னத்தையோ பேசிகிட்டு இருப்பாங்க. ஆண்டவரை பற்றி வந்துடும். தன்னுடைய வேலையை பற்றி பேசிகிட்டு இருப்பான், தன்னுடைய வீட்டை பற்றி பேசிகிட்டு இருப்பான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அங்கே வந்துடுவார். ஆண்டவருக்கு அடுத்த காரியங்கள் அங்கே வந்துடும். ஏன்னா அவனுடைய இருதயம் இதனால் நிறைஞ்சில்லை, ஆண்டவரால் தான் நிறைஞ்சிருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அது அதைத்தான் அப்படி சொல்லியிருக்காரு அந்த கதையில். ஒன்று உடையில வித்தியாசம், ஏன்னா நீதியின் வஸ்திரம் தரிச்சிருக்காங்க. இன்னொன்று வெறும் பாஷையில் பேச்சே வித்தியாசம். த கான்வர்சேஷன் இஸ் அபவுட் சம்திங் எல்ஸ். சம்பாஷணையே வேறொன்றை குறித்ததாக இருக்கிறது, ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களை குறித்ததாய் இருக்கிறது. அதில் வித்தியாசம். 3வது வேல்யூஸில் வித்தியாசம். இவங்க கடந்து போகிறாங்களாம் பாருங்கள், அந்த வேனிட்டி ஃபேரை கடந்து போகிறாங்களாம். போகும்போது அந்த கண்காட்சியெல்லாம் போனீங்கன்னா, எக்ஸிபிஷனில் போனீங்கன்னா என்ன பண்ணுறான், அவங்க நான் ஜில்லுன்னு ஆட்டி காமிப்பான். எதையாவது இதை வாங்கிக்கோ, இது பார்த்தீங்களா, இது பார்த்து அதை பாருங்க, இந்த கடைக்கு வாங்க, இதை பாருங்க. ஜனங்களும் இதை பார்த்தியா, ஓ அதை பார்த்தியா, ஓ அதை கொஞ்சம் ஆட்டுப்பா, இதை கொஞ்சம் பார்த்துக்கிறேன்ப்பா. இந்த நகையை பார்த்தியா, இந்த புடவையை பார்த்தியா, இந்த விளையாட்டு சாமானை பார்த்தியா, அதை பார்த்தியா, இதை பார்த்தியா, இது புதுசாக வந்துருக்குது, இது பார்த்ததே இல்லையா, இதோ பாரு. எல்லாத்தையும் மறந்தாச்சு, எல்லாத்தையும் மறந்துட்டு இதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த 2 பேர் அதனோட கடந்து போயிட்டு இருக்கிறாங்க பாருங்கள், தேவனுடைய மக்கள். அவர்களுக்கு இது எதுவுமே ஒரு அட்ராக்ஷனாக தெரியல. அவங்க வேற ஒரு உலகத்தில் இருக்கிற வேற காரியங்களை விரும்புகிறவர்களாக இருக்கிறார்கள். இருக்கிறீங்களா? அங்கே தான் தெரியுது இவங்க யாரு, உலகத்தார் யாருன்னு. உலகத்தார் இந்த உலகத்தில் இருக்கிற சாதாரண காரியங்களை பெருசாக நினைக்கிறாங்க, அதன் பின்னால் போகிறாங்க, அதை நாடுகிறார்கள், அதுக்காக அலைகிறார்கள், தேடுகிறார்கள், அதை பெருசாக நினைக்கிறாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய அட்ராக்ஷனாக இருக்குது. ஆனால் கடவுளுடைய பிள்ளைகள், அவர்களுக்கு இதெல்லாம் தெரியுது, பார்க்க முடியுது, ஆனால் அட்ராக்ஷன் அதில் எதுவும் பார்த்தாங்க, ஆனால் அதில் ஒரு பெரிய அட்ராக்ஷன் இல்லை. ஹலோ, அவங்க அட்ராக்ஷன் எதில் இருக்குது? கர்த்தருடைய காரியங்களில் இருக்கிறது. இன்றைக்கி எதை பற்றி அட்ராக்ஷன் இருக்குது நமக்கு? அட்ராக்ஷன் இன்றைக்கி இவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்க, அவ்வளோ பேர் நின்றுக்கிட்டு இருக்கிறீங்க இடம் இல்லாமல். அதை பார்த்தாலே எதில் அட்ராக்ஷன் இருக்குதுன்னு தெரியுது. இடம் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் போய் நின்றுக்கிறேன், நின்றுட்டாவது கேட்டுட்டு வந்துடுறேன்றீங்க.
அப்போ உள்ளத்தில் அட்ராக்ஷன், கர்த்தருடைய காரியங்கள் தெரியல. திங்கள்லேருந்து சனி வரைக்கும் உலகத்தில் போகும்போதும் தெரியுது. அது பேச்சு வித்தியாசமாக இருக்குது. ஆளை பார்த்தாலே தெரியுது. நீதியின் வஸ்திரம் தரிக்கப்பட்டவர், ஒரு நல்ல மனுஷன், நீதிமான், மாற்றப்பட்ட மனுஷன், பாவம் இல்லை ஆளுது, ஏசு ஆள்றாரு இந்த மனுஷன் அப்படிங்கிறது தெரியுது. பேச்சு வித்தியாசமாக இருக்குது. அவர் காட்டுகிற விருப்பங்கள், எதை விரும்புகிறார், நாடுகிறார், தேடுகிறார், எதன் பின்னால் போகிறார்ன்றதுல பெரிய வித்தியாசம் இருக்குது. இதையெல்லாம் உலகம் காண வேண்டும். இதெல்லாம் உலகம் காண வேண்டும். ஆபிரகாம்கிட்ட இந்த 3 வித்தியாசமும் இருந்தது பாருங்க. நீதியின் வஸ்திரம் தரிக்கப்பட்டவனாக இருந்தான். அந்த உலகத்தில், கானான் தேசத்தில் எல்லாரும் அவங்களுக்கு தெரிஞ்ச தெய்வங்களை வணங்குறாங்க, எப்படியோ பண்ணுறாங்க. உலகம், அந்த சமுதாயமே ரொம்ப அக்கிரமம் நிறைஞ்ச, அநியாயம் நிறைஞ்ச சமுதாயமாக இருக்குது. கானானியரை பற்றி வாசிக்கிறேன்னா அவர்களுக்கு கொடுத்த அத்தனை தண்டனைக்கும் அவங்க தகுதி உள்ளவர்கள்ன்றது தான் விளங்குது. அதுக்கு மேலேயும் தகுதி உள்ளவர், கர்த்தர் கருணை உள்ளவர், அவர்களை விட்டு வச்சிருந்தார். அவ்வளோ நாள் அவ்வளோ அக்கிரமக்காரனு கானான் தேசத்தார். அவர்கள் மத்தியில் போய், அந்த பொல்லாத மக்கள் மத்தியில் போய் இந்த ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற ஒரு மனுஷனாக, ஜீவனுள்ள தேவனுடைய நண்பனாக, ஒரு வித்தியாசமான மனுஷனாக, இவனை பார்த்தாலே ஒரு தெய்வீகமான மனுஷன், ஒரு கடவுளுடைய மனுஷன்னு எல்லாம் பயப்படுகிற அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக அவன் இருக்கிறான். 2வது, அவன் போன இடம்லாம் ஒரு பலிபீடத்தை கட்டினான். வாஸ்தவம் இல்லையா? போன இடத்துலலாம் ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான். அவன் போன இடத்தெல்லாம் பலிபீடத்தை கட்டுறான். அப்பன்னா அவன் போகிற இடத்துக்கு அவனுடைய ஆண்டவர் கூடயே வந்துடுறாரு. அந்த ஆண்டவர் ஆராதிக்கிறான். அவன் ஒரு சமுதாயத்தில் போய் இந்த ஆண்டவர்னா யாருன்னே தெரியாத ஒரு சமுதாயத்தில் வாழ்கிறதுனால இவனும் இந்த ஆண்டவரை ஆராதிக்கிறத விட்டுட்டு அவங்க மாதிரியே மாறிடல. இங்கே யாரும் அது மாதிரிலாம் பண்ணுறது இல்லைங்க, நான் அவங்களோடய சேர்ந்துட்டேன், பேசாமல் நம்ம மட்டும் வித்தியாசமாக இருந்தால் தொலைச்சிருவானுங்க அப்படிங்கிறதுனால நானும் மெஜாரிட்டியோடையே போயிட்டேன் அப்படின்னு போகிற ஆள் இல்லை. அவ்வளவு பேருக்கு இந்த ஆண்டவரை தெரியலனாலும் இவன் அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறான், அந்த ஆண்டவரை ஆராதிக்கிறான். அவன் போகிறவங்களாம் ஆண்டவருடைய மனம் வீசும்படியாக செய்கிறான். அவன் எங்கெல்லாம் போனானோ, எங்கெல்லாம் கூடாரம் போட்டானோ அங்கெல்லாம் பலிபீடம், அங்கெல்லாம் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு ஆராதனை நடக்குது. அது மட்டும் இல்லை, அவனுடைய வேல்யூஸ், அவன் பெரிதாக எண்ணுகிற காரியங்கள், எதை பற்றி பெருசாக எண்ணுறான், எதை பெருசாக எண்ணுறான், கர்த்தருடைய காரியங்களை தான் பெருசாக எண்ணுறான். இந்த உலக காரியங்களில் அவனுக்கு அட்ராக்ஷனே கிடையாது. உலகத்தில் மனுஷன் பெருசாக நினைக்கிறத இவன் பெருசாக நினைக்கல. கர்த்தரை பெருசாக நினைக்கிறான், கர்த்தருடைய காரியங்களை பெருசாக நினைக்கிறான். நல்லா கவனிங்க, இந்த 3 காரியங்கள். 1, பாவிகள் மத்தியில் நீதிமானாக இருக்கிறான். எப்படியோ வணங்கி எப்படியோ பண்ணிட்டு இருந்தவங்க மத்தியில் பலிபீடத்தை கட்டி ஆண்டவரை வணங்குகிறான், ஜீவனுள்ள தேவனை தொழுது கொள்ளுகிறான். இந்த ஜீவனுள்ள தேவனுடைய பற்றிய காரியங்களை அந்த ஜனங்களுக்கு காணும்படியாக செய்கிறான். அதை விட மாட்டேன்றான். 3வது, ஜனங்களுடைய விருப்பம் 1000 காரியங்களா, அவங்க முறை, அவங்களுடைய கலாச்சாரம். நான் சொல்கிறேன் இல்லையா, கானானியர் அக்கிரமக்காரர்கள், அநியாயக்காரர்கள், வாழ்ந்த விதமே ரொம்ப பாவ வாழ்க்கை. இவன் அதை ஃபாலோ பண்ணல. இவன் வாழ்க்கை தனி, இவன் வாழ்க்கை வித்தியாசமான வாழ்க்கை. அப்போ வெறும் ஆபிரகாம் மட்டும்தான் இப்படி ஒரு பில்கிரிமா, ஒரு யாத்ரீகனாக இருக்க வேணுமா? நான் சொல்லுகிறேன், நம்மையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். தேசத்தை இனத்தை விட்டு வான்னு சொன்னார். நம்மளும் அந்த மாதிரி பின்னணியிலேருந்து வந்தோம், ஒரு கலாச்சாரம், ஒரு இது பின்னணியிலேருந்து வந்தோம். ஆபிரகாம் அழைத்த தேவன் நம்ம அழைச்சிருக்கிறார். கண்மலையிலேருந்து வெட்டி துறவின் குழியிலிருந்து தூக்கி எடுத்தது போல் நம்மளையும் தூக்கி எடுத்திருக்கிறாரு. அப்போ நாமும் ஆபிரகாமை போல பரதேசியாய் சஞ்சரிப்பது என்பது என்னன்னு விளங்கி கொள்ள வேண்டும். நாமும் அப்படித்தான் இந்த உலகத்தில் இருக்க வேணும். பரதேசியாக சஞ்சரிக்கிறதுனா என்ன? ஒன்றும் இல்லாமல் பிச்சைக்காரனாக இருக்கிறது அல்ல. பரதேசியாக சஞ்சரிக்கிறதுனா எல்லாத்தையும் உடையவனாக இருக்கணும். அதே நேரத்தில் எதுக்குமே மனசு விற்காதவனாக இருக்கணும். இருதயத்தை விற்று போடாதவனாக, எல்லாவற்றையும் அனுபவிக்கிறவனாக இருக்கணும், பயன்படுத்துகிறவனாக இருக்கணும். அதே நேரத்தில் எதற்கும் தன்னுடைய இருதயத்தை விற்று போடாதவனாக, எதையும் பற்றி கொள்ளாதவனாக அப்படி இருக்கணும். கர்த்தரை மட்டுமே பற்றி கொள்ளுகிறவனாக இருக்க வேண்டும், இல்லையா? எல்லாரையுமே அப்படிதான் தெரிந்தெடுத்திருக்கார் கர்த்தர்.
எஃப்பி மேயர்ங்கிற ஒரு பெரிய தேவ மனுஷன் சொல்றாரு, இப்படிப்பட்ட ஆபிரகாம் வாழ்ந்தது போல பரதேசியை சஞ்சரித்தது போல தான் இன்றைக்கு எல்லா கிறிஸ்தவர்களும் இந்த உலகத்திலே வாழ வேணுன்றார். உலகத்தில் வாழுகிறவர்கள் வித்தியாசமானவர்களாக இருக்கணும். பாவ உலகம், பாவ மனிதர்கள், அது முன்னால் பார்த்தாலே தெரியணும் இவன் நீதிமான், இந்த மனுஷன் கடவுளுடைய மனுஷங்கிறது தெரியணுங்கிறாரு. பார்த்தாலே தெரியணுங்கிறாரு. இவன் பேசுகிற விதத்திலே தெரியுது இவன் உலகத்தில் இருக்க எல்லா மனுஷரை போல இல்லை, இவன் வேற ஒரு குரூப்பை சேர்ந்தவன், வேற ஒரு ஆள். இந்த உலகத்தில் தான் இருக்கிறான், வியாபாரம் பண்ணுறான், வேலை செய்கிறான்லாம் பண்ணுறான், வேற ஒரு ஆள் இவன். ஏன்னா பேசுகிற விதத்திலே தெரியுது. அவன் எதை பெருசா என்றான்னு பார்த்ததுலே தெரியுது. அவன் அதையும் இந்திய அலைஞ்சு ஓடுறதில்லை, லோன்னு அதுக்கு இதுக்கு அலைஞ்சு மற்றவனை கவுத்து பிடிச்சி பிராண்டி உலகத்தில் பண்ணுறானுங்க இல்லையா. அவனை கவுத்து இவனை கவுத்து இதை பண்ணி அதை பண்ணி ஏமாற்றி எல்லாம் பண்ணி சுரண்டி இரண்டி தேய்ச்சி சம்பாரித்து மூட்டை கட்டி சேர்த்து, அப்படி கிடையாது. வித்தியாசமானவனா இருக்கிறான், நல்லா தான் இருக்கிறான், நல்லா சம்பாதிக்கிறான். அது ஏன்னா எங்கேயோ சுரண்டதில்லை, கவுத்து பிடிச்சதில்லை, இன்னொருத்தனை கவுத்து உண்டாக்குனதில்லை, கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம். ஹலோ, இருக்கிறீங்களா? கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். எத்தனை பேர் நினைக்கிறீங்க அப்படி வாழ முடியும்னு சொல்லி? அப்படி தான் வாழணுன்றார். அது எப்படி அப்படி வாழ முடியும்? எப்படி உலக பிரகாரமாக இருக்கிற கிறிஸ்தவர்கள் எப்படி ஆவிக்குரியவர்களை மாற்றுறது? அதில் தான் பெரிய மிஸ்டேக் பண்ணிடுறாங்க பாருங்க. சிலர் என்ன சொல்லிடுறாங்க, உடனே அந்த ஐஸ்வர்யவானாகிய வாலிபனுடைய கதைக்கு போயிடுறது. அவனை சொன்னார், ஆண்டவர் எல்லாத்தையும் விற்றுட்டு தரித்திரத்தை கொடுத்துட்டு என்னை பின்பற்றினாரு. ஏன்னா ஐஸ்வர்யவான் பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு பைபிள் சொல்லியிருக்கு. போகவே முடியாது. ஒட்டகமாவது ஊசியின் காதில் நுழைஞ்சிடலாம், ஆனால் ஐஸ்வர்யவான் பரலோகத்தில் நுழையிறது ரொம்ப கஷ்டமாக்கும். அதனால் எல்லாத்தையும் விற்று தரித்திரத்தை கொடுத்துட்டு என்னை பின்பற்றிவான். இதுதான் ஆன்சர் நினச்சின்னுக்கிறாங்க. விசுவாசத்தை பரிசுத்தமாக்கணுமா, ஆவிக்குரியவன் ஆக்கணுமா, எல்லாத்தையும் விற்றுரு, ஒன்றும் இல்லாமல் போயிடு, பிச்சைக்காரன் ஆகிடு, ஒன்று இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது, நீ கர்த்தரை பின்பற்றலாம். அந்த கதையிலேயே பாருங்கள், அவர் அப்படி சொன்ன உடனே சீஷர்களுக்கு ஆச்சரியமாயிடுச்சு. ஐஸ்வர்யவான் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு ஒன்று, அரிதுன்னு ஒன்று, முடியாதுன்னு சொல்ல அரிதுன்னு சொல்கிறார், கஷ்டன்றார். அவனுக்கு ஆச்சரியமாயிடுச்சு. உடனே விளக்கம் சொல்கிறாரு பாருங்க, மார்க் 10ஆம் அதிகாரத்தில் விளக்கம் சொல்கிறாரு. ஐஸ்வர்யத்தில் நம்பிக்கையாக இருக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது. ஐஸ்வர்யவான சொல்ல பண்றாரு, ஐஸ்வர்யவான சொல்லல, ஐஸ்வர்யத்தில் நம்பிக்கையாக இருக்கிறவனை சொல்றேன்றாரு. இவன் பிரச்சனை ஐஸ்வர்யவானா இருக்கிறது பிரச்சனை இல்லை, ஐஸ்வர்யத்தில் நம்பிக்கையா இருக்கிறது தான் பிரச்சனை. அதனாலதான் அவன் பிரவேசிக்கிறது அரிது. இதெல்லாம் விட்டுட்டாங்க பாருங்க. இதெல்லாம் புரிஞ்சு கொள்ளாம பைபிள் எடுத்துக்கிட்டு கண்ட மட்டும் பணக்காரனை திட்டுறதுனால தான் இன்னைக்கு நிறைய ஆவிக்குரிய சபைகளில் பணக்காரனே வர்றதில்லை. ஏன்னா அவனை ஏற இறங்க பார்ப்பாங்க, உடனே பிரசங்கம் அவனை பற்றி தான் இருக்கும். ஆனால் இவங்க கோயில் கட்டும் போது மட்டும் அவன் வீட்டுக்கு போயிடுவாங்க. கரெக்டாக பிரதர், உங்களை தான் யோசித்தேன் நான். ஏன்னா வேற யார் எங்கள் சபையில் எல்லாரும் ஏழைகள், எல்லாரும் ஒன்றும் முடியாது, நீங்கள் தான் நினச்சி ஏதாவது பண்ணணும். நான் ஒரு ஆளை கேட்டேன், இது உனக்கே யோசிக்க வேணாமா, நீ எல்லாரையும் திட்டி வர்ற பணக்காரனெல்லாம் வெளியே அனுப்பிச்சிட்டீங்க, பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாதவன் இன்னைக்கு சபை கட்டுறதுக்கு உனக்கு உதவி செய்யணும் இல்லை? நான் அப்படி போதிக்கிறது இல்லை. நான் எப்படி போதிக்கிறது? ஆபிரகாம் அழைச்சது போல தேவன் ஒன்று அழைக்கிறாரு, உன்னை சீமான் ஆக்குவார்னு நான் போதிக்கிறேன். கர்த்தரும் கையின் கிரியில் ஆசீர்வதிப்பார்னு போதிக்கிறேன். ஆசீர்வதிச்சார்னா எல்லாத்தையும் வச்சுக்கோ, அனுபவி, அதை நல்லா பயன்படுத்து. ஆனால் எதுக்கும் மனதையும் இருதயத்தை விற்று போடாதுன்னு கற்றுக் கொடுக்குறேன். கர்த்தருக்கு மட்டும்தான் இருதயத்தை கொடுக்கணும்னு கற்றுக் கொடுத்துருக்குறேன். ஹலோ, இதுதான் ஆபிரகாமின் விசுவாசம், இதுதான் செழிப்பின் உபதேசம், இதுதான் வேதவசனம் போதிக்கிறது. அப்படி இருக்கும்போது யார் 5 ரூபா கொடுப்பீங்க, யார் 10 ரூபா கொடுப்பீங்கன்னு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆபிரகாம்கிட்ட போய் அவன் நின்றுருந்தா, ஆபிரகாம் காலத்தில் ஏதாவது பண்ணணும்னா ஆபிரகாம் சொல்லிப்பான், எடுத்துக்கோ, ஒரு 100 மாடு வேணுமா எடுத்துக்கப்போ, ஒரு 100 ஆடு வேணுமா எடுத்துக்கப்போ, உனக்கு எவ்வளோ தங்கம் வேணும் தான் கிலோவில் கணக்கில் உனக்கு வெயிட்டு போட்டு கொடுத்துட்றேன். வெயிட்டு கூட போகாமல் மூட்டையை கட்டி கொடுத்துருப்பான்னு பண்ணுறது. எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கப்போ, யூஸ் பண்ணி. அப்படி தான் கொடுத்தான் தாவீது. மகன்கிட்ட சொல்கிறான், ஏராளமாய் சவதரித்து வைத்திருக்கிறேன், தேவாலயத்தை கட்ட போறியா? எக்கச்சக்கமாக வச்சுருக்கேன், என்ன கூட நேரம் இல்லை, ஏற்கனவே கொடுத்துருக்கான். கொடுத்துட்டு சொல்கிறான், இன்னும் நிறைய கிடக்குது, விலையேற பெற்ற கற்கள், மரச்சாமான்கள், வெள்ளி பொண்ணு எல்லாம் விலை குவிச்சு வச்சுருக்கேன். ஆடு மேய்க்கிறவன்
எப்படி ஆகிட்டான் பாருங்க. குவிச்சு வச்சிருங்க. உனக்கு வேண்டிய அளவுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கோ, தேவாலயத்தை கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கங்கிறான். அதை விட்டுவிட்டு இன்னைக்கு ஒரு சின்ன ஏதாவது ஒரு போட்டிக்கோ கட்டணும்னா கூட வடையை சுட்டு விற்றுக்கிட்டு, பிரியாணி செய்ய தெரியாதவங்களாம் பிரியாணி செஞ்சு விற்றுக்கிட்டு, ஓட்ட சைக்கிள் மோட்டர் சைக்கிள் எல்லாத்தையும் கொண்டு ஏலம் போட்டுக்கிட்டு, ஏல ஆராதனை எல்லாம் வச்சு இந்த கொஞ்சம் காசை திரட்டுறதுக்கு படுற பாட்டை பார்த்தீங்கன்னா பரிதாபமாக இருக்குது. இந்த நிலைமை போய் எல்லாரும் ஆபிரகாம் மாதிரி ஆகிட்டு அப்படியே ஆகிட்டுருக்கீங்க. ஸோ அதனால் நான் சொல்கிறேன், எல்லாரும் ஆபிரகாம் மாதிரி தான் இருக்கணும். ஆபிரகாமன் சந்ததின்னு சொல்லிட்டு வேறு மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஆபிரகாம் மாதிரி தான் இருக்கணும். இப்போ இல்லையா, நாளைக்காவது அப்படி இருக்கணும். வர வர அப்படி ஆயிடணும். இருக்கீங்களா? திட்டி பணக்காரனை திட்டி அவன் போக முடியாதுன்னு சொல்லி கடைசியில் எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சாச்சு. வேதவசனம் என்ன சொல்லுதுன்னு கவனிங்க. ஐஸ்வர்யத்தில் நம்பிக்கை வைக்கிறவன் தான். அதே கதையில் பிறகு பேதுரு சொல்கிறான், சரி அவனை வித்துட்டு வான்னீங்க, நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறோம். அப்படியே சொல்கிறான், அவனை வித்துட்டு வான்னீர, நாங்கள்லாம் விட்டுட்டு வந்திருக்கோங்க. வேலையை விட்டுட்டேன், தொழிலை விட்டுட்டேன், எல்லாத்தையும் மீன்பிடி தொழிலெலாம் பிரமாதமாக ஓடி எல்லாம் விட்டுட்டு வெளியே வந்திருக்கிறேன். எங்களுக்கு என்ன தெரிவின்றான் சொல்கிறாரு, என் நிமித்தம் தாயை தாப்பனையா சகோதரியாவது நிலத்தையாவது வீட்டையாவது எதையாவது ஒருத்தன் விட்டுருந்தா சுவிசேஷ நிமித்தமாக என் நிமித்தமாக 100 அத்தனையாக இம்மையிலும் வீடுகளையும் சகோதர சகோதரிகளையும் நிலத்தையும் எல்லாத்தையும் விட்ட எல்லாத்தையும் 100 அத்தனையாக தருவேன். மறுமையிலே நித்திய ஜீவனையும் இம்மையிலையும் பெனிஃபிட்டு மறுமையிலையும் பெனிஃபிட்டு. அப்போ அவன் அந்த ஐஸ்வர்யவான எல்லாத்தையும் விற்று கொடுத்துட்டு வந்தான்னா அவன் பிச்சைக்காரனாக இருப்பான்றீங்களா? நீங்கள் கிடையாது. விற்று கொடுக்கறதன் மூலமாக எனக்கு ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை இல்லைன்றது நிரூபிச்சிருப்பான். கொடுக்க முடியாதுன்றீங்களா? விற்று கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஏன் ஆபிரகாம் பிள்ளையே கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டானே. ஆபிரகாம் சொல்கிறான், 100 வயசு தவம் கடந்து பெற்ற பிள்ளை, கிடைக்காத பிள்ளை, அற்புதமாக கிடைச்ச பிள்ளை, ஆனால் கர்த்தர் சொன்ன நான் கொடுத்துட்றேன்றான். அவன் தான் கர்த்தரை நம்புகிற மனுஷன். பிள்ளையே கொடுக்குறேன்றான். இவன் வெறும் இருக்கிற காசை கொடுறான்னா கொடுக்க மாட்டானா? கண்டிப்பாக கொடுக்க முடியும். பிள்ளையை அற்புதமாக கொடுத்தவர் ஆபிரகாமுக்கு பிள்ளைய தருவார்னு ஆபிரகாம் விசுவாசிக்கிறான். சாம்பல்லேருந்து எழுப்பி தருவார்னு விசுவாசிக்கிறான். இவனும் கர்த்தரை நம்பி இருந்தான்னா, அவன் உள்ளம் கர்த்தரை மேலே விசுவாசம் வச்சிருந்தா கொடுத்துருப்பான். கொடுத்தா நான் சொல்கிறேன் 100 அத்தனையாக கர்த்தர் அவனுக்கு திருப்பி தந்திருப்பார். கதையை சரியாக சொல்லணும். ஹலோ, ஜனங்களுக்கும் கதை தெரியாதனால சொல்கிறவங்களுக்கு வசதியாக போச்சு. கரெக்டாக சொல்லணும் கதையை. அப்போ நாம் எல்லாருமே ஒரு யாத்திரிகர்கள். அப்படிப்பட்ட யாத்திரிகள்னால் என்ன? யாத்திரிகள்னால் வீட்டை விட்டு வந்தவன் இல்லை. நிறைய பேர் வீட்டை விட்டு வந்து இப்பயே தெரிஞ்சிட்டு இருக்காங்க. நான் காலேஜில் படிக்கிற காலத்தில் இந்த ஊர் முழுக்க ஃபாரின் ஹிப்பீஸ் தான் இருந்தாங்க நிறையா. அப்படியே சுற்றிட்டு இருப்பான். ஒரே ஜீன்ஸில் 6 மாதம் ஓட்டிடுவான். அழுக்குலேயே படுத்து எந்திரிச்சு 6 மாதம் ஓட்டிடுற ஆளுகள்லாம் இருந்தாங்க. அவங்கெல்லாம் ஒன்றும் யாத்திரிகர்கள் கிடையாது, பில்கிரிம்ஸ் கிடையாது, அவங்களாம் ஹிப்பீஸு. யாத்திரிகன் நம்ம சொல்கிறது என்ன? வேதவசனம் சொல்கிறது பரதேசியை சஞ்சரித்தான்னு. இந்த யாத்திரிகன் யார்? வெறும் வீட்டை விட்டு வந்தவன் இல்லை, நாட்டை விட்டு வந்தவன் இல்லை. இவன் கர்த்தரால் கட்டப்படுகிற ஒரு நகரத்தை நோக்கி செல்லுகிறவன். வீட்டையும் நாட்டையும் விட்டு வந்தான ஒழிய இடம் தெரியாமல் அலைஞ்சிக்கிட்டு இல்லை எந்த பிளாட்ஃபார்மில் படுக்கலான்னு. இவன் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கான். ஏன்னா இதை காட்டிலும் மிகவும் மேலான ஒன்றுக்கு நேராக பயணித்து கொண்டிருக்கிறான். அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறான். இது ஒன்றுமே இல்லை, அதனால தான் இதை விட்டு வந்திருக்கான். அது பிரமாதமான ஒரு இடம், அற்புதமான ஒரு வாழ்க்கை, அதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறான். இருக்கீங்களா? எத்தனை பேர் ஆரம்பிச்சிட்டீங்க? ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஆரம்பிங்க. சிலர் சொல்கிறாங்க இப்போ வயசாகிடுச்சிங்களே. ஆபிரகாமுக்கு 75 வயசுங்க விட்டு வரும்போது. ஹலோ, 75 தான் அவனே ஸ்டார்ட் பண்ணுறான். ரொம்ப வயசாகிடுச்சிங்க, முன்னே கேட்டிருந்தா நான் இதெல்லாம். இப்போ ஆரம்பிங்க. சிலருக்கெல்லாம் இப்போ 15 வயசு தான் ஆகுது, இப்போ தான் 10வது எழுதுறீங்க. இப்போ ஆரம்பிங்க. ஆபிரகாம் போல் ஆகிடுங்க. கர்த்தரை பிடிச்சிக்கங்க,
கர்த்தருக்கு தான் இருதயத்தில் இடம்னு இருதயத்தை முதல்ல கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. சிலருக்கு 20 வயசு தான் ஆகுது, காலேஜில் இருக்கிறீங்க. கர்த்தருக்கு இடம் கொடுங்க, இப்போவே கரம் பிடித்து உங்களை நடத்துவார். சிலருக்கு 30 வயசு தான் ஆகுது, ரொம்ப நல்லது. இளம் வயசுலேயே கர்த்தரை தெரிந்து கொள்ளுங்கள். சிலருக்கு 50 ஆயிடுச்சு, பரவாயில்ல, மீதி 50ஆவது உருப்படியாக போகுமே. ஹலோ, 50 போயிடுச்சுன்றது மீதியும் வேஸ்ட் பண்ண போறீங்களா? கிடையாது. இனிமேலாவது நல்லா இருக்கட்டும், இனிமேலாவது கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள், இருதயத்தை கர்த்தருக்கு திறவுங்கள், கர்த்தர் உள்ள வரட்டும், கர்த்தருக்கு அர்ப்பணியுங்கள். அது மட்டும் இல்லை, ஆபிரகாம் வெறும் யாத்திரியர் மட்டும் இல்லை, அவன் இஸ் த பொசஸர், நாட் ஜஸ்ட் அ பில்கிரிம் பட் அ பொசஸர். இது தலைப்பே அப்படி தான் கொடுத்துருக்கேன், அந்த செர்மனுக்கு தலைப்பு அப்படி தான் கொடுக்க போகிறேன். ஏப்ரஹாம் த பில்கிரிம் அண்ட் த பொசஸர். பில்கிரிம்னா நம்ம என்ன நினச்சிக்கிறோம், ஒன்றும் இல்லாதவன் இல்லை. வேதவசனம் அந்த மாதிரி பில்கிரிமை சொல்லலை. வேதவசனம் என்ன சொல்லுது? யாத்ரீகன், எதன் பேர்லையும் தன்னுடைய மனதை வைக்காதவன், கடந்து போய்கிட்டு இருக்கிறான். எதோடையும் பற்று கிடையாது, எதோடையும் ஒட்டு கிடையாது இந்த உலகத்தில். அப்படி போயிட்டு இருக்கிறான். ஆனால் எல்லாம் இருக்கிறது, அவனுக்கு எல்லாத்தையும் பயன்படுத்துகிறான். பிச்சைக்காரன் கிடையாது. இந்த உலகத்தில் வாழும்போது எல்லா ஆஸ்தி சுகமெல்லாம் வச்சு கர்த்தருக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறான், கடந்து போய்கிட்டு இருக்கிறான். ஒரு பக்கம் பார்த்தா எதன் மேலேயும் பற்று கிடையாது, எதன் மேலேயும் ஒட்டு கிடையாது. இன்னொரு பக்கம் பார்த்தா எல்லாம் இருக்குது அவனுக்கு. நானும் பார்த்துட்டேன். தேடி அலையும் போது அதுதான் கிடைக்க மாட்டேங்குது. கர்த்தரை தேடும்போது எல்லாம் பின்னால் வருது. விரட்டி விரட்டி பிடிக்கணும் வேதம் சொல்லுது. கர்த்தரை நீங்கள் முதல்ல தேடி பாருங்க, இதெல்லாம் உங்களை விரட்டி பிடிச்சி உங்களை மேற்கொண்டு விடும். அப்போ எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். அப்போ உள்ளமே வேற மாதிரி இருக்கும். சரி, கர்த்தர் இவ்வளோ கொடுத்துருக்காருன்னா எதுக்கோ கொடுத்துருக்காரு, அதை நான் எப்படி செலவழிக்கணும், அதை வச்சு நான் என்ன பண்ணணும், என் வாழ்நாள் முழுக்க அதை செலவழிச்சிட்டு போயிட போகிறேன். கடவுளுக்காக அதை செலவழித்து என்னென்ன பண்ண சொல்கிறாரோ பண்ணிவிட்டு, எங்கே போக சொல்கிறாரோ போயிட்டு, என்ன செய்ய சொல்கிறாரோ அதை செஞ்சுட்டு நான் போக போகிறேன். என் வாழ்க்கையில் என் மிஷனே என்ன, கடவுள் எனக்கு சொன்னதை நான் நிறைவேற்றப் போகிறேன் அப்படின்னு வந்துடும். இதெல்லாம் தெரியாத ஆள் தான், ஐயோ நான் பணக்காரன் ஆகிட்டேன், ஏழையாகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன், ஏன்னா நான் ஆவிக்குரியவன் ஆகணும். ஏன் ஏழையாகிற? உன்னை ஏழையாக சொல்லியே கர்த்தர் ஐஸ்வர்யவான் ஆக்குறாரு. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவர் அவரே அப்படின்னு சொல்லியிருக்குது. கீழே கிடக்கிறவனை, புழுதியில் கிடக்கிறவனை, குப்பையில் கிடக்கிறவனை தூக்கி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைக்கிறார். எதுக்கு? அப்போ எதுக்கு ஆண்டவரை கேளுங்க, எதுக்கு ஆண்டவரை இவ்வளோ உயர்த்துறீர், எதுக்கு இவ்வளோ ஆசீர்வதிக்கிறீர், எதுக்கு எனக்கு தேவையானதுக்கு ரொம்ப அதிகமாக தருகிறீர், எனக்கு இவ்வளவு ஆஸ்தி எதுக்கு, எனக்கு இவ்வளவு ஒரு அதிகாரம் எதுக்கு, எனக்கு இவ்வளவு செல்வாக்கு எதுக்கு, இவ்வளவு ஒரு ஆதாரங்கள் எனக்கு எதுக்கு? அது உங்களை ஆவிக்குரியவன் ஆக்கிடும் பாருங்க. எதுக்கு ஆண்டவர் எனக்கு காண்பியா, நான் என்ன பண்ணணும், என்ன செய்யணும், அதை செய்யுங்க. நான் சொல்கிறேன், அதுதான் ஆபிரகாமின் வழி. பாருங்க, ஆபிரகாம் கிளம்பி வர்றான். கிளம்பி தேசத்துக்கு வர்றான்னா 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமத்தில் இந்த தேசத்துக்கு வந்தால் அங்கே கானானியர் குடியிருக்கிறாங்க. அது பொல்லாத ஜனம், அவங்க குடியிருக்கிறாங்க. கர்த்தர் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்னார். கடைசியில் அந்த தேசத்துக்கு வந்தால் அங்கே அவங்க இருக்கிறாங்க. அவங்க இருக்கிறாங்களேன்னா அவன் பேக் ஆஃப் ஆகலை. ஐயோ தப்பான இடத்துக்கு வந்துட்டோமே, இது பொல்லாத ஜனமாச்சே, இவங்க கொண்டு போடுவாங்களே, இவங்க பயங்கர அக்கிரமக்காரனுங்க, இவங்க மத்தியில் நம்ம எப்படி இருக்கிறது, இவங்க மத்தியில் எப்படி தொழில் பண்ணுறது, இவங்க மத்தியில் நம்ம எப்படி உயர்வது, இவங்க மத்தியில் எப்படி வாழ்வது, குடும்பம் நடத்துவது, திருப்பி போயிடலாம், நம்ம சொந்த ஊருக்கு போயிடலாம், பழைய இதுக்கு போயிடலாம் அப்படின்னு ரிட்டர்ன் ஆகலை. பாருங்க, அங்கே வர்றான். தேசத்தில் கானானியர்கள் குடியிருந்தார்கள். 6ஆம் வசனம் சொல்லுது. 7ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன். அப்படின்னா என்ன சொல்கிறார் கர்த்தரப்பா, இந்த ஆளுகளை பார்க்காத, அவன் எவ்வளோ பொல்லாதவன்றதை பார்க்காத, அவன் வச்சிருக்கிற ஈட்டி, அவன் ரதம், குதிரை, இதெல்லாம் பார்க்காத, இந்த தேசத்தை இவன் கையில் இருக்கிறத நான் எடுத்து உங்ககிட்ட நான் கொடுக்க போகிறேன். ஏன்னா இவன் அக்கிரமக்காரன், இவங்ககிட்ட இருந்தால் அவன் அக்கிரமம் பண்ணிட்டுருப்பான். அதை வச்சு உன்னை எதுக்கு என் பிள்ளையாக்கியிருக்கேன், உன் சந்ததி ஏன் நான் வளர்க்க போகிறேன்னா, இதையெல்லாம் எடுத்து எனக்காக அதை செலவிடும்படியாக, எனக்காக அதை பிரயோஜனப்படுத்தும்படியாக உன்னை நான் எழுப்பியிருக்கிறேன். ஆகவே நீ பயப்படாத. இவன் எவ்வளோ பெரியவனாக இருந்தான்னா, எவ்வளோ பொல்லாதவனாக இருந்தான்னா, எவ்வளோ மோசமானவர்களாக இருந்தான்னா, அது எப்படிப்பட்ட சமுதாயமாக இருந்தான்னா, இந்த சமுதாயத்தில் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். தேவனுடைய ஆசீர்வாதங்களை அந்த சமுதாயத்தில் இருந்துகிட்டே நீ சொந்தமாக்கி கொள்வாய்.
ஒன்றுத்துக்கும் பயப்படாதுன்றார் கர்த்தர். அவன் நினைச்சான் கானான் தேசத்தில் கானானியர் தான் இருக்கிறாருன்னு, பார்த்தா கர்த்தர் இருக்கிறாரு அங்க. ஹலோ, இருக்கிறீங்களா? ஒருத்தர் சொல்றாரு, எங்க ஊர் உங்களுக்கு தெரியாதுங்க, அங்க ரொம்ப கஷ்டங்க, கர்த்தர் அங்க இருக்கிறார். ஹலோ, இங்கேருந்து சொமாலியாவுக்கு போனால் கூட அங்கே கர்த்தர் இருக்கிறாரு. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சொல்கிறேன், உங்கள் ஊரில் இருக்கிறாரு, உங்கள் தெருவில் இருக்கிறாரு, உங்கள் வட்டாரத்தில் இருக்கிறாரு. ஐயோ இது மோசம் சொல்லலாம், அங்கே இருக்கிறார் கர்த்தர். சொல்கிறார், இங்கே வச்சு உன்னை நான் வச்ச இந்த இடத்துல என்ன நம்பு, எல்லா ஆசீர்வாதங்களையும் உன்னை சுதந்திரிக்க பண்ணுவேன் அப்படிங்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹலோ, இருக்கிறீங்களா? அவங்க இருந்துட்டு போட்டோம் கானானியர்ன்றாரு, ஒன்று இந்த தேசத்தை சுதந்திரிக்க பண்ணுவேன்றாரு. பிற்காலத்தில் பாருங்க, ஆபிரகாமுடைய சந்ததியினர் கூட அது விளங்கலை. 12 பேரை உழவு பார்க்கறதுக்கு அனுப்புகிறாங்க இல்லையா கானான் தேசத்தை. எகிப்தில் அடிமைகளாக இருந்துட்டு திரும்பி வரும்போது ஆபிரகாமுடைய பிள்ளைகள் உழவு பார்க்க அனுப்புகிறாங்க. கர்த்தர் சொல்லிட்டு இது பாலும் தேனும் ஓடுற தேசம் உனக்கு கொடுத்தேன்ட்டார். இவன் போய் உழவு பார்க்க போகிறாங்க. உழவு போய் பார்த்துட்டு வந்து சொல்கிறான், ஐயோ தேசம் அரணிப்பான சவுரல் இருக்குது, அங்கே ரதம் குதிரை இருக்குது, அவனுக்கு இராணுவம் இருக்குது, அவனுக்கு ஆளுங்கள்லாம் ராட்சத மாதிரி இருக்கிறான், நம்மளை சாப்பிட்ருவாங்க, நாம் அவர்களுடைய பார்வையில் வெட்டுக்கிளியை போல் இருக்கிறோம், நாம் ஏமாத்துறோம், இப்படியெல்லாம் காசு சொல்லுவாங்க. விலங்குல பாருங்கள், தரிசனம் கிடையாது. ஆபிரகாமுக்கு இருந்த அந்த விசுவாசம் கிடையாது. ஆபிரகாம் அதே கானானியரை தான் பார்த்தான் பாருங்க. ஆபிரகாம் பார்த்தது அதே கானானியரை தான். அவன் நினச்சிருக்க மாட்டானா? ஆபிரகாம் கேட்டிருந்தான், அவன் சொல்லியிருக்க மாட்டானா? எவ்வளோ மோசமான ஆளுங்க, என்ன பயங்கரமான ஆளுங்க. இந்த இந்த இஸ்ரவேல் ஜனங்க போய் உழவு பார்த்துட்டு இருந்தாங்களே என்ன 13 அதே ஆளுகளை தானே கைவன் பார்த்துருப்பான் ஆபிரகாமு. அதே பார்த்தான். ஆனால் அதுக்கு நடுவில் கர்த்தரை பார்க்கிறான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாக, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக உன் சந்ததிக்கு நான் கொடுப்பேன்றாரு. நம்புகிறான். எவ்வளோ பெரிய ராட்சசம் இருந்தா என்ன, எவ்வளோ பெரிய செவர் இருந்தா என்ன, எவ்வளோ பெரிய ஆயுதங்கள் இருந்தா என்ன, எவ்வளோ பொல்லாதவர்களாக அவள் இருந்தா என்ன, கர்த்தர் கொடுப்பேன்னாரு. கண்டிப்பாக கர்த்தர் கொடுப்பார் என்று விசுவாசிக்கிறார். பாருங்க, விசுவாசம் இல்லைன்னா இந்த வாழ்க்கையில் ஒன்றும் பண்ண முடியாது பாருங்க. அப்ப எப்படி ஆவிக்குரியவர்களாக மாறுகிறது? கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். ஆபிரகாம் விசுவாசித்தது போல விசுவாசிக்க வேண்டும். எப்படி பரதேசே சஞ்சரித்தான்றது புரிந்து கொள்வது ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது இல்லை, அப்படி கிடையாது. இன்றைக்கி நிறைய பேர் அந்த மாதிரி கன்க்ளூஷனுக்கு வந்துட்டாங்க. ஆவிக்குரிய விசுவாசி ஆக்கணும்னா முதல்ல அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும், அப்போ தான் அவன் ஆவிக்குரியவனாக இருப்பான். எல்லாம் இருந்ததுன்னா அவன் ஆவிக்குரியவனாக இருக்க மாட்டான். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு எல்லாம் இருந்தது தான், எல்லாம் பணக்காரன் தான். சொன்ன ஒன்று சொல்லுவாங்க, ஏசி அழப்பு தான் வேணாங்கிறது. அவரை கடைசியில் பிச்சைக்காரன் ஆக்கக்கூடாது. அவரும் அப்படி கிடையாது. இல்லைங்க, தலை சாய்க்க கூட இடம் இல்லைன்னாரு. நல்லா வாஸ்து பாருங்க. சமாரியா வழியாக போயிட்டு இருக்கிறாங்க, நைட் ஆகிடுச்சு, தூங்கிட்டு போகலான்னு போய் இடம் ஹோட்டலில் ரூம் கிடைக்குமான்னு கேட்டு வான்றார். அவன் போய் கேட்டு வர்றான். சொல்கிறான், நம்ம யூதர்கள்னு சொல்லி போயிட்டேருன்றானுங்க, இன வேறுபாடு, ஊருக்குள்ளே வராதேன்றான் சமாரியன். போயிட்டேருன்றான். வானத்திலேருந்து அக்னி கொண்டாந்து ஒரு காட்டலாமா இவங்களுக்கு சீசர்கள் சொல்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணுறான், நம்மளை தூங்குறதுக்கு கூட இடம் கொடுக்க மாட்டேன்றாங்க. இந்த கான்வர்சேஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது இன்னொருத்தன் வரான். ஆண்டவரே, நானும் உண்மை பின்பற்றி வர விரும்புகிறேன் நான். அப்போ தான் சொல்கிறார், ஏன் எனக்கே இன்னைக்கு ராத்திரி தலை சாய்க்க கூட இடம் இல்லை. அதைத்தான் அன்னைக்கு ராத்திரி அவருக்கு தூங்குறதுக்கு இடம் இல்லைன்னு தான் சொன்னார் ஒழிய, பிளாட்ஃபார்மில் தான் நான் தூங்கிட்டு இருக்கிறேன்னு ஒன்றும் சொல்லலை. எனக்கு தலை சாய்க்க இன்னைக்கு இடம் இல்லாமல் தவிக்கிறேன், இதுக்கெல்லாம் நீ ரெடியா பாரு, என்னை எப்படி கஷ்டப்படுத்துறானுங்க பாரு, ஒரு நைட்டு ரூம் கேட்டால் கூட கொடுமான்னு பாரு அப்படிங்கிறது தான் சொல்கிறார். அதுக்கப்புறம் இன்னும் 2 பேர் அவரை ஃபாலோ பண்ணுறாங்க பாருங்க. அவன் கேட்குறாங்க, எங்கே தங்கி இருக்கிறீர்? உடனே அவர் இன்னைக்கு இந்த பிளாட்ஃபார்மு, நாளைக்கு அந்த பிளாட்ஃபார்ம்னு சொல்ல, வந்து பாருங்கள்ன்றாரு. போய் பார்க்குறாங்க. போய் பார்த்தவங்க அங்கேயே சாப்பிட்டு சொல்கிறாரு, இங்கேயே இருந்துட்டு போங்க, லேட் ஆகிடுச்சுன்றாரு. 2 எக்ஸ்ட்ரா ஆளுங்களை அன்றைக்கி தங்க வச்சு அனுப்புகிறாரு. இன்றைக்கி 2 எக்ஸ்ட்ரா விருந்தினர் வந்தால் அவங்க வீட்டில் தங்க வைக்கிறதுக்கு இடம் இருக்குதா? எத்தனை பேருக்கு இருக்குது? ஹலோ, எல்லாம் கொஞ்சம் யோசிப்போம். ஐயோ 2 பேரா? 2 பேர் கஷ்டப்படுறது, எங்கள் 2 பேருக்கே சரியாக இருக்குது. நாங்கள் வெளியே வந்தால் தான் அவங்க 2 பேர். இயேசு ஒரு எக்ஸ்ட்ரா 2 ஆள் தங்கிட்டு போகிற மாதிரி ஒரு இடத்துல இருந்தார்.
அவர் ஒன்றும் பிளாட்ஃபார்மில் ஒன்றும் இல்லை, சும்மா அநியாயமாக பேசக்கூடாது. இயேசுவை பற்றி அவர் பிச்சைக்காரன்ற மாதிரி பேசக்கூடாது. பைபிளை ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டு தான் பேசணும். இதெல்லாம் கேட்கும்போதே எனக்கு வெறுப்பு வருது. இதெல்லாம் எதுக்கு பேசுகிறாங்கன்னா நம்மளும் ஏழையாக இருக்கணுன்றதுனால. நான் சொல்கிறேன், நம்ம ஆபிரகாமை போல இருக்க வேண்டும். அவன் அங்கங்கே பலிபீடத்தை கட்டினான். நான் பாருங்க, பலிபீடம் கட்டினது எதை காட்டுகிறது? எப்படி தேவனுடைய ஆசீர்வாதங்கள் ஒரு மனுஷன் சுதந்திரிக்கிறான். ஈட்டினாலும் கத்தினாலும் அல்ல, இந்த உலகத்தில் போராடுற போர்னால அல்ல, நாம் எல்லாம் கர்த்தரை விசுவாசிக்கிறதுனால, கர்த்தரை பின்பற்றுகிறதுனால அப்படி சுதந்திரிக்க வேண்டியவர்கள். பரதேசின்றதுனால ஒன்றுமே இல்லாதவன் அர்த்தம் கிடையாது. பரதேசின்னு சொன்னால் இந்த உலகத்தின் மேலே பெரிய பற்று கிடையாது. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிறேன், ஒரு நோக்கத்துக்காக இருக்கிறேன். இந்த உலகத்தில் எல்லாம் எனக்கு இருக்குது, ஏன்னா எதுக்காகவோ அதையெல்லாம் நான் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேணும்னு கர்த்தர் எனக்கு அதெல்லாம் கொடுத்துருக்கிறாரு. அதுக்காக அதை பயன்படுத்துகிறேன். இருக்கிறீங்களா? வீடு இருக்கா? ஆமாம், வீடு இருக்குது. அது படுத்துக்கிறதுக்கு தாங்க, அது கட்டிக்கிறதுக்கு இல்லை. இதை டெய்லி கும்பிட்டுக்கிறதுக்கு இல்லை. கார் இருக்கா? ஆமாம், அது போகிறதுக்கு, அது 4 வீல் இருக்குது. என்னை எங்கே கொண்டு போகணுமோ கொண்டு போகுது. சொல்கிறார், இயேசு காரில் போனாரா? சரி, அப்போ குதிரையில் தான் போகணும். குதிரை கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். கார் ஈஸியாக வாங்கிடலாம். இப்போ நல்லாவும் இருக்குது, ஈஸியாக போகலாம். இதெல்லாம் ஒரு உபயோகம் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ட்ரெயின், பிளேனு, காரு எல்லாம் நம்முடைய உபயோகத்துக்காக வச்சுருக்காரு கர்த்தர். நம்ம டிக்கெட்டை வாங்கிட்டு ஏறுறோம், போகிறோம், வர்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவ்வளோதான். அதெல்லாம் நல்லா பயன்படுத்திக்கணும், அவ்வளோதான். எதையுமே நம்ம கும்பிட்டுக்கிறது கிடையாது. ஆண்டவருக்கு தான் இருதயத்தில் இடம். ஆபிரகாம் போராடலாம் பாருங்க, ஒரு ஆலயத்தை, ஒரு இதை கட்டுறான், ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான். எதை காட்டுகிறது? அவன் போன இடத்துலெல்லாம் கர்த்தரை குறித்த அறிவை உண்டாக்குகிறான். அவன் தொழுது கொள்றான் ஆண்டவரை. பலிபீடம் எதுக்கு? ஊரார் தொழுதுகிறதுக்கு இல்லை, இவன் தொழுதுகிறதுக்கு கட்டுறான் பாருங்க. இவன் தொழுது கொள்ளும் போதே கூட இருக்கவங்களாம் தொழுது கொண்டிருப்பான். வீட்டில் 318 வேலைக்காரர்களை கொண்டு போய் ராஜாக்களை எதிர்த்து சண்டை போட்டான் இருக்குது. அதை வச்சு கால்குலேட் பண்ணி ஒருத்தர் சொல்கிறாரு, அவங்க வீட்டில் வேலை செஞ்ச ஆட்கள், அதில் போருக்கு போகக்கூடிய ஆட்கள், அந்த மாதிரி பலசாலிகள் 318 பேரை தேர்ந்தெடுக்கிறான் அவன் வேலைக்காரர்லேருந்து. அப்போ எவ்வளோ பேர் இருந்தானுங்க கணக்கு போடுறாரு. எவ்வளோ பெரிய ஒரு கூட்டம் இவனை சுற்றி இவனை டிபெண்ட் பண்ணி இருந்திருப்பாங்க வேலை ஆட்கள். சொல்கிறாரு 2000 பேர் இருந்திருப்பாங்கன்றாரு. ஆபிரகாம் பிச்சைக்காரன் இல்லைங்க, அவனை சுற்றி 2000 பேர் அவனுக்கு வேலை செய்கிறவங்கெல்லாம் கூட்டியிருக்கிறாங்க. அவ்வளோ பேர், ஒரு சமுதாயமே அவனை சுற்றி இருக்குது. வேத வசனம் சொல்லுது, இன்னொரு இடத்துல வாசிக்க நேரம் இல்லை, கர்த்தர் ஆபிரகாமை எதுக்கு ஆசீர்வதித்தாராம்? அவனுக்கும் அவன் குடும்பத்துக்கும் அவனுடைய வீட்டாருக்கும் கர்த்தருடைய வழிகளை போதிப்பான் என்கிறதுனால தான் கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தாருன்னு. வீட்டார்னா யார் தெரியுமா? வெறும் வீட்டில் இருக்க தான் பிள்ளை, ஒரு பிள்ளைக்கு இல்லை, தான் மனைவி பிள்ளைகளுக்கு இல்லை, வீட்டாருக்குன்னு சொன்னால் இந்த 2000 பேருக்கும் கர்த்தரை பற்றி சொல்லுவான்னு சொல்லி தான் கர்த்தர் அவனை அப்படி ஆசீர்வதிச்சார். போகிற இடம்லாம் டென்ட்டு போடுறான், டென்ட்டு பக்கத்துலேயே பலிபீடம். இந்த டென்ட் ஒன்றை ரெப்ரசன்ட் பண்ணுது. என்ன? இந்த வாழ்க்கை நிரந்தரமானதல்ல. பலிபீடம் இன்னொன்று ரெப்ரசன்ட் பண்ணுது. அது என்ன? அது கல்லில், அது அசைக்க முடியாத ஒன்று. கல்லில் கட்டுறான் பலிபீடத்தை. அது என்னத்தை காண்பிக்குது? கர்த்தரோடு இருக்கிற உறவு, எனக்கு இருக்கிற உறவு நித்தியமானது, அது தற்காலிகமானது இல்லை, அது அழிந்து போகிறதில்ல. இப்போ இந்த உலக காரியங்கள், உலகத்தில் இருக்கிற வாழ்க்கையெல்லாம் நிறைய அனித்தியமானது. இதை எதுக்கு இன்னைக்கு பயன்படுத்தணுமோ அதுக்கு பயன்படுத்திட்டு போயிட்டே இருக்க போகிறேன். அதான் டென்ட்டு போட்டேன், நாளைக்கு அவுத்துருவேன், அவுத்து எடுத்துகிட்டு போய் இன்னொரு இடத்துல போடுவேன். பலிபீடம் கர்த்தருக்கு எனக்கு இருக்க நிரந்தரமான உறவை காட்டுகிறது. அவன் தொழுது கொள்கிறான். 2000 பேர் வேலைக்கு பார்த்துருப்பாங்கன்னு நினச்சிருக்கீங்களா? வேதம் சொல்லுது அவங்களுக்கெல்லாம் இவன் போதிச்சாங்க. 2000 பேரை வச்சு பிரமாதமான சர்ச் சர்வீஸ் நடத்திருப்பான்னு நினைக்கிறேன். இந்த அற்புதமான ஆண்டவரை பற்றி அவர்களுக்கு சொல்லி அவர்கள் அதில் நடத்தி அவர்களும் சேர்ந்து இந்த தெய்வத்தை ஆராதிக்க ஆரம்பித்திருப்பார்கள். அந்த 2000 பேருடைய சொந்தக்காரங்களுக்கு அதெல்லாம் போய் சேர்ந்தா எப்படி இருக்கும்? போன இடத்துலலாம் பலிபீடத்தை கட்டினானா, போன இடத்துலலாம் வேலைக்காரங்களை ஹையர் பண்ணியிருப்பான், போன இடத்துலலாம் வேலையில் அமர்த்தி அவர்களை வாழ வச்சுருப்பான், அவர்களுக்கு கர்த்தரை பற்றி சொல்லியிருப்பான். அவரெல்லாம் சொந்தக்காரர்களுக்கு சொன்னால் எப்பேற்பட்ட ஒரு சமுதாயத்தில் ஒரு இம்பேக்ட் அவன் உண்டு பண்ணியிருப்பான்றதை யோசித்து பாருங்க. இருக்கீங்களா? நான் சொல்லுகிறேன், இப்படி தான்
நாம் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். இந்த உலகத்தில் எல்லாத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் பரதேசினா ஒன்றும் இல்லாத சும்மா அலைஞ்சிட்டு இருக்கிறது இல்லை. ஆபிரகாமை போல இருப்பது, எல்லாத்தையும் உடையவர்களாக இருப்பது, ஆனால் வாழ்கிறதே கர்த்தருக்காக வாழ்கிறது. மற்றவர்கள்லாம் பார்த்து ஆச்சரியப்படுகிற அளவுக்கு வாழுகிறது. எல்லாரும் பார்க்கும்போது தெரியுது வித்தியாசமான ஆள், இதுதான் கரெக்டான வாழ்க்கை, இதுதான் சந்தோஷமான வாழ்க்கை, இதுதான் நிம்மதியான வாழ்க்கை, இதுதான் உண்மையான வாழ்க்கை, இதுதான் கரெக்ட் அப்ரோச், இதைத்தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன்னு வேலைக்காரன் அவன் சொந்தக்காரன் எல்லாம் வந்துடுறான், எல்லாம் ஃபாலோ பண்ணுறான். நாம் வாழுகிற இந்த வாழ்க்கை அப்படிப்பட்டதாக இருக்க வேணும். ஆபிரகாமை போல அப்படிப்பட்ட ஒரு இம்பேக்டை உண்டாகணும். நம்ம சாகும்போது நம்முடைய கல்லறையில் எழுதப்பட வேண்டும், இந்த மனுஷனால், இந்த மனுஷியால் இந்த உலகத்திலே ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது, இந்த பட்டணத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது, இந்த ஊரிலே இந்த ஜாதி ஜனங்கள் மத்தியிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டது என்று நம்முடைய கல்லறையிலே எழுதப்படக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே இருக்க வேண்டும். இருக்கீங்களா? இவங்க சொல்கிற பரதேசின்றது வேற தான் சொல்கிறாங்களே. கல்லறையில் வைக்கும்போது சொல்கிறாங்க, இதை தவிர வேறு ஒன்றுமே அவருக்கு வேறு ஒன்றும் பண்ணதும் கிடையாது, அவர் வேறு ஒன்றுத்தையும் சாதிச்சியும் கிடையாது, சாதிக்கவும் முடியாது. ஒரு பஸ் ஏறி போய் ஆண்டவர் பற்றி சொல்கிறது கூட காசு இல்லை அவர்கிட்ட. ஒரு ஊருக்கு சுவிசேஷத்தை அனுப்புறது கூட இவருக்கு ஒரு இந்த சக்தியும் கிடையாது. அப்படி வாழ சொல்ல கர்த்தர் ஆபிரகாமை போல வாழ சொல்கிறாரு. நம்ம இருக்கிறது அந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய இம்பேக்டை உண்டு பண்ண வேண்டும். நாம் கட்டுகிற பலிபீடம் நம்முடைய வீடு ஜெப வீடாக இருக்க வேண்டும். அங்கே தேவனை நாம் தொழுது கொள்ள வேண்டும். நம்ம இருக்கிற தெரு, நம்ம இருக்கிற வட்டாரம், நம்ம இருக்கிற ஊர், நாம் இருக்கிற இடங்கள் நம் மூலமாக தேவனுடைய அற்புதமான அந்த வாசனையினால், மனத்தினால் நிரம்ப வேண்டும், தெய்வீக சமாதானத்தினால் நிரம்ப வேண்டும். அப்படிப்பட்ட இடமாக அந்த ஊரே மாற வேண்டும். அப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆபிரகாமுடைய சகோதரன் நாகூர்னு ஒருத்தர் இருந்தான் இல்லையா, மெசொப்பொத்தாமியாவில். எல்லாம் சொல்லியிருப்பாங்க, அவங்க ஊரில் கேட்டு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க, இந்த நாகூர் பரவாயில்லங்க இருந்து பெரிய பட்டணமே கட்டிட்டான் அவன் பேர்லேயே. நாகூர்னு ஒரு பட்டணமே இருந்திருக்கு சொல்லியிருப்பாங்க. இந்த ஆபிரகாம் தான் எங்கேயோ ஓடி போயிட்டாங்க, பிரயோஜனமே இல்லை, எங்கேயோ போனான், ஆள் தெரியாமல் போயிட்டான், நல்லா தான் இருந்தான், கடைசியில் போயிட்டான். இந்த ஆள் பாருங்கள், நல்ல பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஆள், நல்லா பிஸ்னஸ் எல்லாம் பண்ணி நல்லா வந்துட்டார், ஊரே கட்டியிருக்காரு இவர் அப்படின்னு சொல்லியிருப்பானுங்க. ஆனால் இன்னைக்கு திரும்பி பார்க்கும்போது ஆபிரகாம் உலகம் பூராவும் போற்றப்படுகிறார். உலகமே அவரை போற்றுகிறது. இன்றைக்கி நாம் அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். நாகூர்னா யாருக்கும் தெரியாது, யாருக்காவது தெரிஞ்சதுன்னா ஆபிரகாமை தெரிஞ்சதுனால தான் நாகூரை தெரியும். வேறு எப்படி நாகூரை யாருக்கும் தெரியவே தெரியாது. உலகம் சக்ஸஸை வேறு மாதிரி கணிக்குது பாருங்கள். அன்றைக்கு இருக்கிற காரியங்களை வச்சு, அவன் செய்கிற காரியங்களை வச்சு கணிக்குது. ஆண்டவர் சக்ஸஸை வேறு விதமாக கணிக்கிறாரு. நித்தியத்தை வச்சு, நித்தியத்துக்காக நாம் ஏற்படுத்தும் தாக்கத்தை வைத்து நம்முடைய சக்ஸஸை கணிக்கிறாரு. நம்முடைய சக்ஸஸை காலம்தான் சொல்லும், நித்தியம்தான் சொல்லும். நான் சொல்லுகிறேன், கர்த்தருக்காக நாம் உண்மையாக வாழ்ந்தோம் என்றால், ஆபிரகாமை போல் வாழ்ந்தால், நான் சொல்லுகிறேன், நித்தியத்திலே நாம் பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஆட்கள் என்று எண்ணப்படுவோம். அதுதான் முக்கியம். எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் கரங்களை வைத்து நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சத்தியம் உள்ளத்தில் ஆழமாய் பதியட்டும் கர்த்தாவே. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆபிரகாமை போல் உருவாக்குவீராக. ஆபிரகாமின் விசுவாசம் என்று போதிக்கிறோமே, அப்படிப்பட்ட விசுவாசிகளாய், ஆபிரகாமை போல எல்லாவற்றையும் உடையவர்களாய், ஏராளம் தாராளமாக உடையவர்களாய், அதே நேரத்தில் எதற்கும் தங்கள் இருதயத்தை விற்று போடாதவர்களாய், கர்த்தருக்காக முழுமையாய் தங்களுடைய இருதயத்தை அர்ப்பணித்தவர்களாய், கர்த்தர் கொடுத்திருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தருக்காக பயன்படுத்தி வாழுகிறவர்களாய் கர்த்தாவே இங்கே இருக்கிறவர்களை உருவாக்குவீராக. அற்புதமானவர்களாய், இந்த சமுதாயம் ஏறெடுத்து பார்க்கக்கூடியவர்களாய் கர்த்தாவே ஒரு பெரிய சாட்சியாக இந்த சமுதாயத்தில் நிற்க அவர்களுக்கு உதவி செய்வீராக. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்திடலும். இல்லங்கள், அவர்கள் இருக்கிற ஏரியாக்கள் உம்முடைய மனத்தினால் நிரம்பட்டும். ஜெபத்தின் மூலமாக, அவருடைய வாழ்க்கையின் மூலமாக உம்முடைய வாசல் அங்கு வீசட்டும் கர்த்தாவே. உம்மை குறித்த அறிவு பரவட்டும். அப்பேற்பட்ட ஒரு குடும்பமாக திகழ ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. எல்லாவற்றிலும் ஆசீர்வதிப்பீராக, வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.